குட் ஈவினிங் எவ்ரிவன். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. அதாவது எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு நம்ம இன்னையிலிருந்து ஃபார் நெக்ஸ்ட் 7 days நம்ம கண்டினியூஸா பிஜிடிஆர்பிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ முதல்ல பிஜிடிஆர்பி அப்படின்னா என்ன? ஸோ நம்ம தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் எடுக்கிறாங்க. ஸோ யார் அந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அப்படின்றது பார்ப்போம். இந்த 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 செஷன்ல நம்ம இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் ஜியாகிரபி சிலபஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம் எதுக்காக நடத்துறாங்க? அதாவது 11th and 12th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் தான் இது. இந்த தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், 11th 12th ஆன டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த இந்த எக்ஸாம் பேர் தான் பிஜி டிஆர்பி எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் என்னென்ன ஸ்டேஜஸ்ல நடக்குதுன்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கலாம். எப்படி நடக்குது அப்படின்னா, அதாவது மொத்தம் 2 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், செகண்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பாஸ் ஆனவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான லொகேஷன்ஸ்ல ஜாப் கிடைக்கும். நெக்ஸ்ட், எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இப்போ இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்போ எல்லாத்துலேயுமே தமிழ் லாங்குவேஜ் வந்து அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கம்பல்சரி ஆகிட்டாங்க. இது வந்து ஸ்கோரிங் கிடையாது, ஜஸ்ட் குவாலிஃபைங் இன் நேச்சர். அவுட் ஆஃப் 50 20 மார்க்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்கோர் பண்ணிருக்கணும் வித்தவுட் நெகட்டிவ் மார்க். அதில் ஸ்கோர் பண்றவங்க அப்போதான் அவங்களோட மெயின் சப்ஜெக்ட் பேப்பரை வந்து எவாலுவேட் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ இந்த மெயின் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் 150 கொஸ்டின்ஸ் ஆஃப் 3 hours. இதுல உங்க மெயின் சப்ஜெக்ட் 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். எஜுகேஷனல் மெத்தடாலஜி 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் 150 கொஸ்டின்ஸ். 150 கொஸ்டின்ஸ் கேரிஸ் 150 மார்க்ஸ். டியூரேஷன் 3 hours. இதுல முக்கியமான ஒரு ஒரு நல்ல விஷயம், இதுல வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நம்ம ஆன்சர் தப்பா மார்க் பண்ணிடுவோம்ன்ற ஒரு பயத்தோடயே இருக்க தேவையில்லை. அதே மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் செப்பரேட் சிலபஸ் வந்துச்சு. இப்போ சப்ஜெக்ட் பேஸ்டா, இப்போ இப்போ ஜாகிரபிக்கு மெயின் சப்ஜெக்ட் தனியா ஒரு சிலபஸ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே தனித்தனியான சிலபஸ் வந்திருக்கு. எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் எல்லாருக்குமே காமனான சிலபஸ். ஸோ இப்போ இப்போ எல்லாருக்குமே தனித்தனியான சப்ஜெக்ட்ஸ்ன்ற போது அப்போ என்ன சிலபஸ், நம்ம அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸுக்கு என்னென்ன சிலபஸ்ன்றத ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த குரூப்ல இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிலபஸோட இதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் நடக்க போகுதுன்றது இருக்கு. மேபி இது சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். சரி, இப்போ இதுல இந்த எக்ஸாம் எழுதணும்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதை முதல்ல பார்ப்போம். முதல்ல உங்க உங்க ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க வந்து பிஜி மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், பிளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். என்சிடிஇ அப்ரூவ்டு காலேஜஸ்ல, அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், பிளஸ் பிஜி டிகிரி முடிச்சிருக்கிறவங்க இந்த இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்ன, என்னோட ஏஜ்க்கு இது நான் எலிஜிபிளா என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 48 இருந்துச்சு. இப்போ 48ல இருந்து இப்போ வந்து 58க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 58 வயசு வரைக்கும் இருக்கிற யார் வேணா இந்த பர்டிகுலர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம 150 கொஸ்டின்ஸ் ஃபார் 150 மார்க்ஸ்ன்னு இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வரும். எவ்வளோ ஸ்கோர் பண்ண மார்க் இது வரும் அப்படின்றதுல டவுட் வரும். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் ஆல் அதர் கேட்டகரிஸ், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ தாண்டி மற்ற கேட்டகரிஸ் எல்லாருக்குமே 50% மேலே எடுத்திருக்கணும். அதாவது 150 அவுட் ஆஃப் 150 மார்க்ஸ் 75க்கு கீழே எடுத்திருந்தா, ஈவன் தோ நம்ம தான் ஸ்டேட் நம்பர் 1 இருந்தாலும் 75 கீழே இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வராது. சேம் ஃபார் எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ். அவங்களுக்கு 45% அண்ட் 40% ஆஃப் த மார்க் ரெஸ்பெக்டிவ்லி அது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்காக வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்பி 2024க்கான எக்ஸாம் எப்போ நடக்கும்? கடைசியாக 2021ல அனௌன்ஸ் பண்ணி 2022ல கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ 2024ல நடக்குமா நடக்காதான்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது இந்த வருஷம் ஆனுவல் பிளானர்ல
போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் நம்ம டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த மந்த் ஆஃப் மேல டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவோம், ஆகஸ்ட்ல கண்டக்ட் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் மேல இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. சேம் ஃபார் தி வேகன்சிஸ். இப்போ 200 வேகன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஈவன் மோர் வேகன்சிஸ், மோர் தென் 1000 வேகன்சிஸ் நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல லெவல் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும், ரொம்ப டஃபா இருக்குமா, டிஃபிகல்ட்டா இருக்கு, எப்படி ஈஸியா இருக்குமா, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளோட மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து இருக்கும். அது போக உங்களோட யூஜி சிலபஸ் புக்ஸ்ல இருந்து இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. சிலபஸ் வைஸ் அதாவது ரொம்ப கிறிஸ்பா கொடுத்துருப்பாங்க. ஒரு இதுலயும் நம்ம கொஞ்சம் வாஸ்டா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க செட் லெவல்லையோ நெட் லெவல்லையோ அந்த அளவுக்கு வாஸ்டான சிலபஸ் கிடையாது. சிலபஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கிறிஸ்பான சிலபஸாக தான் இருக்கும். அதனால கிறிஸ்பான சிலபஸ் தான் இருக்கு. நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற லத்தார்ஜிக்கா மட்டும் இருக்க வேணாம். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் 3 months டைம் இருக்கும். ஆனா அந்த 3 months வந்து நமக்கு படிக்க மட்டும் தான் டைம் இருக்குமே தவிர ரிவிஷன் பண்றதுக்கோ நிறைய கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கோ அதுக்கான டைம் சஃபிஷியண்டா இருக்காது. ஸோ நம்ம நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாம இப்பவே ஸ்டார்ட் பண்றது தான் பெஸ்ட் ஐடியா. இதுல இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது ஃபார் த பாஸ்ட் 23 years சிலபஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லையே, ஸோ இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது டோட்டலா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அது ஒரு பயமாவும் இருக்கும். இதுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். என்னன்னா இப்படியே சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் இது சப்ஜெக்ட் டு ஸ்மால் சேஞ்சஸ் தான். ஃபுல்லா கம்ப்ளீட்டா இதை ஸ்கிராப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு சிலபஸ் கொடுப்பாங்களான்னா அப்படி அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிலபஸ்ல 1 or 2 ஆட்-ஆன்ஸ் இருக்கலாம், 1 or 2 சிலபஸ் வந்து இப்போ தேவையில்லைன்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணாது. ஸோ இப்பத்துல இருந்தே எக்ஸிஸ்டிங் சிலபஸை படிங்க. ஸோ ஆட்-ஆன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல ஆட்-ஆன்ஸை கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இதுல நான் எழுதுனா ரொம்ப நியாயமான முறையில் எக்ஸாம் நடக்குமா, கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிருமா, எதுவும் அகைன்ஸ்ட் இல்லீகலி நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்களா, காசு எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு. அது டெஃபினட்டா கிடையாது. நீங்க மெரிட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கேரண்டீட். இதுல நம்ம ப்ரொஃபசர் அகாடமில இருந்து லாஸ்ட் டைம் நடந்த பிஜிடிஆர்பிலையும் அதுக்கு ரீசெண்டா நடந்த யூஜிடிஆர்பிலையும் பாத்தீங்கன்னா மோர் தென் 150 மெம்பர்ஸ் இதுல வந்து ஜாப் வாங்கியிருக்காங்க. இதுல நம்ம நம்ம யூஜிடிஆர்பிக்கு இன்னும் அந்த ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் விடல. பிளஸ் ஆனா 165+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில பிஜிடிஆர்பிக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ஸ். இது எல்லாருக்குமே ஓப்பன்ல இருக்கு. ஃபார் த நெக்ஸ்ட் 7 days இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஃப்ரீ செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்றதுக்கு இந்த கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி யூ கேன் டூ யுவர் அட்மிஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ள போகலாம். ஸோ டுடே செஷன் நம்ம பிஜிடிஆர்பியில் இருக்கிற ஜியாகிரபி கிளைமேட்டாலஜி, அதாவது யூனிட் 2 கிளைமேட்டாலஜில இருந்து நம்ம இன்னைக்கான செஷனை பார்க்கலாம். ஸோ கிளைமேட்டாலஜி இது இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம பிஜிடிஆர்பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நம்ம டிஆர்பியில் கொடுத்துருக்கிற மாடல் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், ஆர் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 110 questions சாலிடா ஒரு 8 to 10 questions நம்ம இந்த கிளைமேட்டாலஜில இருந்தே கேட்கறாங்க. அதுவும் ரொம்ப வேற வேற கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்கறதே இல்லை. நம்ம சிலபஸே பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் இருக்கும். ஸோ அந்த 2 லைன்ல இருந்து நம்ம லெஸ் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் அதுல இருந்து நிறைய அதே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட்டட் டாபிக்ஸ்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கிளைமேட்டாலஜி ஈஸி டு கவர், ஈஸி டு ஸ்கோர் மார்க்ஸ் ஆல்சோ. நம்ம வில் ஸ்டார்ட் வித் செஷன். ஸோ பேசிக்ஸ். ஓகே, அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னா என்ன?
அட்மாஸ்பியர்னா என்வலப் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு என்வலப்னா என்ன? ஒரு 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 பை மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்வலப்ல ஒரு லெட்டர் எழுதுறோமோ இல்லை ஒரு 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 வேற ஏதாவது ஒரு பேப்பர் வச்சிருக்கிறோமோ, ஸோ அந்த அந்த டீடைல்டு பேப்பரை உள்ள ஒரு ஒரு கவர்டு சர்ஃபேஸ்ல வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்வலப். எக்ஸாக்ட்லி என்வலப் ஆஃப் கேசஸ், நம்ம ஏர்த்தை சுத்தி இருக்கிற என்வலப் மாதிரி சரௌண்ட் பண்ணி இருக்கிற கேசஸ், அதுதான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட் மூவ் அண்ட் சேஞ்ச். ஒரே மாதிரி ஸ்டாட்டிக்கா இல்லாம இது வந்து இந்த கன்வெக்ஷன், அதாவது அப் டவுன் மோஷனா இருக்கட்டும், ரெவல்யூஷனா இருக்கட்டும், ஒரு ரேண்டம்னஸா இருக்கட்டும், என்ட்ரோபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான டைனமிக்கா அந்த கேஸஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுல இருக்கிற இப்போ நம்ம ஃப்ரம் தி எர்த் டு சர்டைன் லெவல், சர்டைன் ஆல்டிடியூட், நம்ம வந்து செவரல் லேயர்ஸா பிரிக்கலாம். எந்தெந்த பேசிஸா பிரிக்கலாம்னா பை டெம்பரேச்சர் பிரிக்கலாம், இல்லைன்னா பை காம்போசிஷன் கூட பிரிக்கலாம். எந்தெந்த லேயர்ல என்னென்ன கேசஸ் இருக்குன்றத வச்சு கூட நம்ம செவரல் லேயர்ஸா பிரிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம கரண்ட்லி இருக்கிற அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்ம எர்த் ஃபார்ம் ஆனதுல இருந்து இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. இது எல்லாமே நம்மளோட ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், பயோனிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆக 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 இந்த நம்மளோட அட்மாஸ்பியரும் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி எவால்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆகி இப்போ நம்ம கரண்ட் ஸ்டேட்ல இருக்கு. So, இது இப்போ நம்ம இந்த அட்மாஸ்பியர் எதுக்கு நமக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்றத. ஸோ நம்ம நம்ம இங்க இருக்கிற அஹ், நம்ம நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் பிரீத் பண்றதுக்காக மட்டும் இல்லாம நம்ம ஏர்த்தை வெளியில் நம்ம சன்ல இருந்து கிடைக்கிற சன் அண்ட் அதர் காஸ்மிக் ரேடியேஷன்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ப்ரொடெக்டிங் பிளாங்கெட்டா இருக்கு. அதாவது ஒரு நம்ம நம்ம ஏர்த்துக்கு இருக்கிற ரொம்ப திக் அட்மாஸ்பியரை அந்த அந்த ரேடியேஷன்ஸ்லாம் நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற கேஸஸோ அங்க அங்க இருக்கிற காம்போனன்ட்ஸோ ப்ரொடெக்ட் பண்ணி, ஸோ தட் அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் நம்ம ஏர்த்துக்கு வராம இந்த அட்மாஸ்பியர் தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்சோ அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஏர்த்துக்குன்னு ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கு. ஒவ்வொரு ரீஜன்ல ஓவர் சம் பீரியட் ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குன்னா இதுக்கு வந்து அட்மாஸ்பியர் தான் காரணம். இப்போ இன்கேஸ் அட்மாஸ்பியர் இல்லை, அப்போ என்ன ஆகிருக்கும்? இங்க இருக்கு இப்போ ஈஸியா காசு டெம்பரேச்சர் வந்திருக்கும், அதே மாதிரி டெம்பரேச்சர் போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மர்க்குரி எடுத்துக்கலாம். மர்க்குரி அதுக்கு அட்மாஸ்பியர் இல்லாதனால the side that faces sun, அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 300 டிகிரிஸ் கிட்ட இருக்கும். அதுவே தி அதர் சைடு அது பார்த்தீங்கன்னா -100 -150 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹை ஹை டெம்பரேச்சர் கிரேடியன்ட்ஸ் வந்து நிலவும். அதாவது அட்மாஸ்பியர் இல்லைன்னு. அட்மாஸ்பியர் இருக்கிறனால, சர்க்குலேஷன் நடக்கிறனால, ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால இந்த டெம்பரேச்சர் வந்து ஆல் ஓவர் தி குளோப் ஒரு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ரீஜியன்ஸ் தட் ஆர் கோல்ட் ஆர் கோல்டர் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். வார்மா இருக்கிற ரீஜன் ரொம்ப வருஷமாவே அதே மாதிரியான டெம்பரேச்சர் வார்மாவே ரீட்டைன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த இந்த ஏர் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கனால டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஒன்லி பிகாஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம், வெறும் இது இது மட்டும்தான் பண்ணுதா, மற்ற எதுவுமே நம்ம அட்மாஸ்பியர் செய்யறது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட்டு நம்மளோட நம்ம சுவாசிக்கிறதுக்கான காத்தை மட்டும் கொடுக்காம இங்க ஒரு லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன், முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதாவது என்னன்னா, நம்ம நம்ம மூன் பாத்தீங்கன்னா மூனோட சர்ஃபேஸ் வந்து பிளைனாவே இருக்காது. நிறைய இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மாரேஸ் இருக்கும். அது இந்த மாதிரி ஸோ ஏன்ஷியன்ட் வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்த அந்த ஒரு டார்க் ரீஜன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் இம்பாக்ட் ஆன ரீஜன்லாம் இருக்கும். மீட்டியர் இம்பாக்ட் ரீஜன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஏன் நம்ம ஏர்த்தில் பார்க்க முடியறது இல்லை? ஏன்னா டியூ டு அட்மாஸ்பியர் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். நமக்கு அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால ஒரு ஒரு சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸோ மீட்டியராய்ட்ஸோ நம்ம ஏர்த்துக்கு வரதுக்கு முன்னாடி ஃப்ரிக்ஷன்ல பேர்ன் ஆகி மேலேயே அது சாம்பல் ஆயிடுது. நம்ம ஏர்த்தை வந்து ரீச் பண்றதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஒரு டைனி மீட்டியரா தான் வந்து விழுது. ஸோ அது பெரிய இம்பாக்ட்லாம் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. ஆனால் இதுவே அட்மாஸ்பியர் இல்லாத அந்த மூணு பாருங்க, அப்படியே
அவ்வளோ இம்பேக்ட்ஸ் நடந்து அவ்வளோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒண்ணே ஒன்று நமக்கு நடந்திருந்தா கூட அது ஒரு குளோபல் கேட்டாஸ்ட்ரோஃபி ஆயிடும். இதெல்லாம் நடக்காம தடுக்கிறது அட்மாஸ்பியரோட ஒரு மிகப்பெரிய வேலை. ஸோ அடுத்து நம்ம அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கு, நம்ம மொத்த இதுல டோட்டல் காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் என்னன்றதெல்லாம் பார்ப்போம். எந்த கேசஸ் அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு, அதோட ப்ரொபோர்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ நைட்ரஜன், அதாவது N2 இஸ் தி மோஸ்ட் abundant பை வால்யூம். 78.84% of தி அட்மாஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் நைட்ரஜன் ஒன்லி. ஸோ இப்போ நம்ம பிரீத் பண்றது எல்லாமே ஆக்சிஜன் தான் பிரீத் பண்ணமான்னு கிடையாதுன்னா கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு மிக்சர் ஆஃப், நம்ம அட்மாஸ்பியர் இஸ் மிக்சர் ஆஃப் மெனி கேசஸ். அதுல நம்ம மேக்சிமமா இன்ஹேல் பண்றது பாத்தீங்கன்னா நைட்ரஜன் தான் இன்ஹேல் பண்ணும். ஆக்சிஜன் அதுக்கு அடுத்த லெவல்ல. ஆக்சிஜன் இஸ் 20.946%. தேர்ட் வந்து ஆர்கான் 0.934%. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு 0.037%. ஸோ இந்த ஆர்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் N2, O2, ஆர்கான், CO2. ஸோ இந்த ஆர்டர் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதுல நிறையவே இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் இனர்ட் கேசஸ், நியான், ஹீலியம், மீத்தேன், கிரிப்டான். ஸோ இதெல்லாம் வந்து இனர்ட் கேசஸ். இது வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ கிரீன் ஹவுஸ்லாம் என்னன்றது நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸோ நம்ம இந்த லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர்ல என்னென்ன லேயர் இருக்கு பார்ப்போம். அதான் இருக்கிற லேயரை நம்ம எப்படி டிவைட் பண்றாங்க, டியூ டு இட்ஸ் காம்போசிஷன் அண்ட் டெம்பரேச்சர் இது பண்றாங்களா. ஸோ இப்போ இதுல காம்போசிஷன் வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்ட்ல இருந்து 18 to 8 கிலோமீட்டர்ஸ், அதாவது போல்ஸ்ல 8 கிலோமீட்டர்ஸ்லயும் ஈக்குவேட்டர் ரீஜன்ல 18 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆக 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். ஸோ இதுதான் இங்க நம்ம நம்ம சுவாசிக்கிற எல்லாமே ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிற கேசஸ் தான். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியரை மார்க்டு பை டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆஸ் வி கெயின் ஆல்டிடியூட், நம்ம ட்ரோபோஸ்பியர் நமக்கே நல்லா பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஹையர் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு பேர் வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன். டெம்பரேச்சர் இன்வர்ஷனும் அப்புறம் நிறைய டர்புலன்ஸ் இன் த சென்ஸ், அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் தி விண்ட் வந்து கேஸஸ் வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்ல இந்த ரீஜன்ல தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்து இது வந்து கன்வெக்ஷன் ரீஜன் சொல்லுவாங்க. அதாவது ஏர் கன்வெக்ஷன்னா என்ன, ஒரு ஹீட் நடக்குது. இங்க ஹீட்டிங் நடக்குதுன்னா ஏர் வந்து மேல போய் அங்கிருந்து கண்டென்ஸ் ஆகி கீழே வரும். ஸோ இந்த வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் பேர் தான் கன்வெக்ஷன். இந்த கன்வெக்ஷனும் இந்த ட்ரோபோஸ்பியர் ரீஜனுக்குள்ள தான் நடக்கும், ஸ்ட்ராட்டோஸ்பியருக்குள்ள எல்லாம் போகாது. ஆல்சோ இட் இஸ் தியேட்டர் ஃபார் ஆல் வெதர் பினாமினான்ஸ். நம்ம நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லா வெதர் பினாமினும், அதாவது தண்டரா இருக்கட்டும், ரெயினா இருக்கட்டும், இது எல்லாமே இங்க ஏதாவது ட்ரோபோஸ்பியர்ல நடக்கிற ஒரு பினாமினன். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல போனீங்கன்னா இந்த எந்த ஒரு வெதர் பினாமினும் இருக்காது, சிம்பிள் அண்ட் பிளைனா இருக்கும். அடுத்து எல்ஸ் வித் ட்ரோபோபாஸ், அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் ட்ரோபோஸ்பியருக்கும் நடுவுல இருக்கிற லேயர் பேரு ட்ரோபோபாஸ். ஸோ இதுலயும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ட்ரோபோபாஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் ட்ரோபோஸ்பியருக்கும் அந்த உண்டான ஒரு 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 மர்ஜிங் லேயர். இந்த லேயர், அதாவது அந்த நம்ம ட்ரோபோஸ்பியர் வரைக்கும் ஃப்ரம் த கிரவுண்ட் ஆஸ் வி கெயின் ஆல்டிடியூட் இன் தி ட்ரோபோஸ்பியர் நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஆகும். அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனா ட்ரோபோபாஸ்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் மறுபடியும் கான்ஸ்டன்டாவே இன்க்ரீஸ் ஆகும், கான்ஸ்டன்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது அதாவது ஃப்ரம் 18 கிலோமீட்டர்ஸ் ஆர் 8 கிலோமீட்டர்ஸ் டு 50 கிலோமீட்டர்ஸ், 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிறது, இது வரைக்கும் இருக்கிறது, இது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் ஸ்ட்ராட்டோஸ்பியரோட டாப் மோஸ்ட் லேயர்ல தான் ஓசோன் இருக்கு. நமக்கு எல்லாருமே தெரியும் O3 மாலிகுல். ஸோ ஓசோன் நமக்கு என்ன பண்ணுது, நம்ம சன்ல இருந்து வர ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் எல்லாத்தையுமே ஃபில்டர் அவுட் பண்ணி நமக்கு
இங்கே கொடுக்குது. ஸோ இன்கேஸ் ஓசோன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அல்ட்ராவயலட் ரேடியேஷன் ஹைலி ரேடியேட்டிவ் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற இதெல்லாம் டிஎன்ஏஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி கேன்சர் கொடுக்கவே கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற ஓசோன் தான் அந்த அல்ட்ராவயலட் ரேஸ் எல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணி நமக்கு இங்க லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிளா இருக்கு. பிளஸ் இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வித் ஹைட். நம்ம இங்க மேல என்ன பார்த்தோம், ட்ரோபோஸ்பியர்ல டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்குது. ஆனா இங்க வந்து டெம்பரேச்சர், அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இங்க ஃப்ரீ கிளவுட்ஸ் கிடையாது, வெதர் எந்த ஒரு வெதர் ஃபினாமினும் எந்த ஒரு கிளவுட்ஸோ பார்க்கவே முடியாது. ஸோ அதனால தான் இப்போ நமக்கு நிறைய ஒரு வெதர் ஃபினாமினன் இருக்கு. ஏர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குன்னா ஏர்கிராஃப்ட்ஸ் மூவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஃப்ளைட்ல எல்லாம் போயிருக்கும் போது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம், டர்புலன்ஸ் இருக்கு, எல்லாருமே சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த டர்புலன்ஸ் தாண்டுற வரைக்கும் ஃப்ளைட்டே குலுங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவே ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல போகும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்கும், ஃப்ளைட் மூவ் ஆகுதா இல்லையான்றது கூட நமக்கு தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு காமா இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஒரு டாப் மோஸ்ட் லேயர் ஸ்ட்ராட்டோபாஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர், அப்புறம் ட்ரோபோபாஸ், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் மீசோஸ்பியருக்கும் நடுவில் ஸ்ட்ராட்டோபாஸ். ஸ்ட்ராட்டோபாஸுக்கு மேல என்ன இருக்குன்னா மீசோஸ்பியர். ஸோ மீசோஸ்பியர் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 50 kilometers to 80 kilometers ஃப்ரம் தி கிரவுண்ட். இங்க டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் ஹைட். மறுபடியும் இங்க ஒரு டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்குது. அப்புறம் மீசோஸ்பியருக்கு டாப் மோஸ்ட் லேயர், அதாவது மீசோஸ்பியரையும் தெர்மோஸ்பியரையும் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா மீசோபாஸ். நெக்ஸ்ட் லேயர் தெர்மோஸ்பியர். ஸோ தெர்மோஸ்பியர் வந்து ஸோ இங்க இந்த 80 கிலோமீட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி அப் டு 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தெர்மோஸ்பியர் தான் இருக்கு. இங்க என்னன்னா டெம்பரேச்சர் ரைசஸ் ரேபிட்லி வித் ஹைட். ஆல்சோ பிரசன்ஸ் ஆஃப் அயனோஸ்பியர். இங்க அயனோஸ்பியர் சொல்லுவாங்க, அதாவது ஹைலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இங்க நமக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால நமக்கு என்ன பயன், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம நம்ம எர்த்ல இருக்கிற எல்லா ரேடியோ கம்யூனிகேஷனும் டெலிகம்யூனிகேஷனும் இந்த ஒரு அயனோஸ்பியர்னால தான் நமக்கு அது வந்து பாசிபிளா இருக்கு. நம்ம இங்க இருந்து லாங் டிஸ்டன்ஸ் ரேடியோ டிரான்ஸ்மிட்டிங் எல்லாம் பண்ணணும்னா அயனோஸ்பியர் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த அயனோஸ்பியர்ல தான் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ஆர்பிட் ஆகுது. ஸோ தேர் வில் பி கொஸ்டின்ஸ், எந்த லேயர்ல இருக்கிறதுலே லோவஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும், அப்புறம் எந்த எந்த லேயர்ல ஐஎஸ்எஸ் ரிவால்வ் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் எங்க அயனோஸ்பியர் இருக்கும், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அரோரா பினாமினான் எந்த இடத்துல நடக்கும், அரோரான்றது ஒண்ணு இல்லை. ஸோ இந்த இந்த அயனோஸ்பியர் இருக்கிறதுனால, இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால நம்ம நம்ம சன்ல இருந்து வர அந்த ரேடியேஷன்ஸ் அந்த இங்க நம்ம இந்த சார்ஜ்டு அயான்ஸ் கிட்ட ரியாக்ட் ஆகும்போது அந்த அயான்ஸ் எல்லாம் அப்படியே க்ளோ ஆகும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினாமினன். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ஸ், சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ், அதெல்லாம் அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ்ல நியர் த போல்ஸ் இந்த இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஃபினாமினான் பார்க்கலாம். ஸோ இந்த இப்போ அதிகமான ரேடியேஷன்ஸ் வரும்போது இதெல்லாம் நம்ம அயான் பார்ட்டிகல்ஸோட எல்லாம் இன்ட்ராக்ட் ஆகி இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ப்ளூ அண்ட் கிரீன் கலர், ரெட், ஆரஞ்சு கலர்ல எல்லாம் க்ளோ ஆகும். இப்போ இந்த ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம லடாக் வரைக்குமே இந்த இந்த க்ளோ வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெவி பர்ஸ்ட் சன் கிட்ட இருந்து வந்தனால அந்த அளவுக்கு சதன் வரைக்கும் நம்ம லடாக் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோஸ்பியர். அந்த 400 கிலோமீட்டர்ஸுக்கும் மேல வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பியர். ஸோ அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி அட்மாஸ்பியர். இங்கே தான் லைட் கேசஸ் இருக்கு, அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். டெம்பரேச்சர் கிராஜுவலி இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா ரொம்ப கிராஜுவலா தான் இன்க்ரீஸ். ஓகே, எதனால எக்ஸோஸ்பியர்ல ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஈஸியா சொல்லலாம். நம்ம எர்த் வந்து ஒரு ஒரு லேயரா இருக்கும், கேசஸ் வந்து லேயரா இருக்கு. பாட்டம் மோஸ்ட் லேயர்ல மோஸ்ட் ஹெவி ஆட்டம்ஸ் இருக்கிற கேசஸ் இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் நைட்ரஜன், ஆக்சிஜன். இதெல்லாம் வந்து
க்ளோசர் டு த கிரவுண்ட் ஆகும். ஆஸ் வி கோ அப், இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம் இதெல்லாம் இருக்கும். ஹைட்ரஜன் வந்து வெறும் டூ எலக்ட்ரான்ஸ், ஹீலியம் 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி மாலிகுலர்லி லெஸ்ஸர் மாஸ் இருக்கிற, லெஸ்ஸர் வெயிட் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் லேயர்ல தான் இருக்கும். அங்கதான் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ நம்ம பார்த்தோம் டெம்பரேச்சர் ஒரு இதுல டெம்பரேச்சர் இன்வர்ஸ் ஆகுது, ஒரு இதுல டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆஸ் வி இன்க்ரீஸ் ஹைட்ன்றது பார்த்தோம். ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் இது என்னன்னு பார்த்தோம். ஸோ எந்த லேயர்ல எந்த மாதிரியான டெம்பரேச்சர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அன்டில் ட்ரோபோஸ்பியர், இங்க வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்குது. ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லோவர் ஆல்டிடியூட் டு ஹையர் ஆல்டிடியூட், டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது வரைக்கும் குறையுது. அது அப்புறம் பார்த்தோம் ட்ரோபோபாஸ், அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் ட்ரோபோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கிற ரீஜியன். அங்க பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. நீங்க எவ்வளவு ஹைட் போனாலும் ஒரே கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர் தான். அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீசஸ். அப்புறம் ஸ்ட்ராட்டோபாஸ், டாப் மோஸ்ட் லேயர் ஸ்ட்ராட்டோபாஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகும், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்புறம் ஸ்ட்ராட்டோபாஸ்ல இருந்து மீசோஸ்பியருக்கு வர, மீசோஸ்பியர்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ லோவஸ்ட் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் ஹியர். இங்க தான் நமக்கு லோவஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் பார்க்க முடியும். எக்ஸாக்ட்லி டெம்பரேச்சர்லாம் நமக்கு தேவையில்லை. எந்த எந்த லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர்ல நமக்கு லோவஸ்ட் டெம்பரேச்சர் கிடைக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மீசோபாஸ் இங்கதான் லோவஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் தெர்மோஸ்பியர்ல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சரி, ஓகே. இப்போ நமக்கு அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எந்தெந்த லேயர்ல எந்தெந்த கேசஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆஸ் வி மூவ் ஹை ஃப்ரம் தி கிரவுண்ட் எப்படியான டெம்பரேச்சர் குறையுது ஏறுதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர்ன்ற விஷயம் எப்படி வந்துச்சு அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இன்சோலேஷன் அண்ட் ஹீட் பட்ஜெட் படிக்கணும். ஓகே, இன்சோலேஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம சன் கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ற அந்த சோலார் ரேடியேஷன், இது பேர் தான் இன்சோலேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்சோலேஷன் நம்ம ஏர்த் இருக்கு. ஸோ எல்லா எல்லா இடத்துலையுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இன்சுலேஷன் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி நாட். ஏன்னா பாருங்க, இப்போ சன் இங்க இருக்கு, ஏர்த் இங்க இருக்கு. இப்போ இது ஈக்குவேட்டர். இப்போ இந்த ஈக்குவேட்டர்ல ரேஸ் வந்து விழுது. ஸோ இங்க வந்து 90 டிகிரி கிட்ட வரும். ஆனா இதுவே போல்ஸ்ல பாருங்க, போல்ஸ்ல க்ளோஸ் டு 0 டிகிரி வரும். அதே மாதிரி போல்ஸ்லயும் க்ளோஸ் டு 0 டிகிரி தான் வரும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸே ரொம்ப கம்மியா இருக்கும்போது டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அமௌண்ட் ஆஃப் இன்சுலேஷன் ரிசீவ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால நம் இன்சுலேஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் ஓவர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். எல்லா இடத்துலையும் கான்ஸ்டன்டா இருக்குமானா கிடையாது. ஸோ இதுக்கு என்னென்னலாம் ரீசன்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பார்த்தோம். இந்த ரொட்டேஷன் ஆஃப் எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், அப்புறம் லென்த் ஆஃப் த டே. ஸோ இப்போ நம்ம ஈக்வினாக்ஸ் டைம்ல, ஸோ இப்போ இது வந்து ஈக்வினாக்ஸ் டைம்னு வச்சு மார்ச் மார்ச் செப்டம்பர், மார்ச் 21, செப்டம்பர் 23. ஸோ இப்போ இந்த டைம்ல ஈக்குவேட்டர் வந்து டைரக்ட்லி ஓவர், சன் இஸ் டைரக்ட்லி ஓவர் ஈக்குவேட்டரா இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லென்த் ஆஃப் டே அண்ட் நைட் இருக்கும். ஆனால் இதுவே சம்மர் சோலசிஸ் அண்ட் வின்டர் சோலசிஸ்ல பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டே இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் டிராஸ்டிக்கலா மாறி இருக்கும். ஸோ இப்போ லென்த் ஆஃப் த டே மாறும்போது, டே தான் நமக்கு நிறைய டெம்பரேச்சர் கொடுக்குற டைம். ஸோ அப்போ அந்த டியூரேஷன் மாறும்போது இன்சோலேஷனுமே மாறதான் செய்யும். அடுத்து ஸோ நம்ம சோலார் ரேடியேஷனை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று, சன்ல இருந்து நமக்கு டைரக்டா கிடைக்கிறத ஷார்ட் வேவ் சோலார் ரேடியேஷன் ஆர் சோலார் இன்சோலேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஏர்த்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறத அவுட் கோயிங் ஆர் லாங் வேவ் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம படிக்கும் போதே ஒரு ஃபுல் வேர்ட்ஸ்ல படிச்சுக்கிட்டோம்னா இது வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஷார்ட் வேவ் சோலார்
ரேடியேஷன் ஆர் இன்சோலேஷன், இதெல்லாம் ஷார்ட் வேவ் ஆர் இன்கமிங்னு கூட சொல்லுவோம். இன்கமிங் ஷார்ட் வேவ் சோலார் ரேடியேஷன் ஆர் இன்சோலேஷன், அது அப்படி இல்லைன்னா அவுட் கோயிங் லாங் வேவ் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிஃப்ளெக்டட் அண்ட் இன்கமிங். ஸோ இது ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஸோ நம்ம படிக்கும் போது இதோட சேர்த்து படிச்சிட்டோம்னா சில ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அடுத்து ஹீட் பட்ஜெட். இப்போ ஹீட் பட்ஜெட்னா என்ன? நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம், பயன்படும். நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன? இன் டர்ம்ஸ் இப்போ டொமஸ்டிக் இதில் நமக்கு எவ்வளோ வரவு, எவ்வளோ செலவு, இது போக நம்ம கையில் இருக்கா இல்லை சப்ளஸா இருக்கா, டெபிசிட்டா இருக்கா, காசு அதிகம் நம்ம கடன் வாங்கணுமோ இல்லை நம்மகிட்டயே காசு இருக்கு, கடன் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்டயே காசு இருக்கா, இதுதான் பட்ஜெட் வந்து பேசும். அதாவது இதை நம்ம பிளானட்டரி ஸ்கேல்ல பார்க்கும்போது இப்போ ஒரு சோலார் ரேடியேஷன் நமக்கு வருது, இன்சுலேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இன்சுலேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ எர்த் வந்து ஹீட் ஆகிக்கிட்டே போயிட்டதா? எர்த் ஹீட் ஆகிக்கிட்டே போச்சுன்னா எப்படி நம்ம இங்க லைஃப் எக்ஸிஸ்ட் ஆக முடியும்? அப்போ எர்த் வந்து அந்த ஹீட் ஆகாம, எதனால அந்த மாதிரி ஹீட் ஆகாம இருக்குன்னா இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. அதாவது இன்கமிங் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங். இங்க எக்ஸிஸ்டிங் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறதுக்கு இன்கமிங் இதுவும் அவுட் கோயிங் இதுவும், அதாவது ரிசீவ் ஆகுறதும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதும், டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் மூலமா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதுமே ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படி ஈக்குவலா இல்லைன்னா ஐதர் இப்போ நம்ம வெளியில ரேடியேட் அவுட் பண்றது அதிகமா ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா எர்த் வந்து கூல் டவுன் ஆகிட்டே இருக்கும். இதுவே நம்ம நம்ம அதிகமா ரேடியேட் அவுட் பண்ணாம ரிசீவிங் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எர்த் வந்து வார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை பத்தி பேசுறது தான் ஹீட் பட்ஜெட். ஸோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்க்கலாம். அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சன்ல இருந்து நமக்கு 100% ஆஃப் சோலார் ரேடியேஷன் எர்த்துக்கு வருது. ஓகே, நமக்கு எர்த்துக்கு வரும்போதே என்ன ஆகும்னா 35% இஸ் ரிஃப்ளெக்டட் பேக். 100%மே நம்ம எர்த்தால ரிசீவ் பண்ண முடியாது. அதுல வெறும் 65% மட்டும்தான் ரிசீவ் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற 35% நம்ம எர்த் ரிசீவே பண்ணாம அப்படியே வெளியில அனுப்பிடும். ஸோ நம்ம எர்த் ரிசீவ் ஒன்லி 65% ஆஃப் தி எனர்ஜி. இதுல அந்த அவுட் ஆஃப் தட் 65%, 14% அப்சர்வ்டு பை தி அட்மாஸ்பியர். நமக்கு நம்ம அட்மாஸ்பியர் அதுல ஒரு 14% வாங்கிக்குது. மீதி இருக்கிற 51% நம்ம சர்ஃபேஸ்க்கு அனுப்புது. ஓகே, இப்போ அந்த 51% என்ன ஆகுது? 51% ஆஃப் தி எனர்ஜி ரிசீவ் பை தி எர்த் இஸ் ரேடியேட்டட் பேக் அஸ் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். ஓகே, அதாவது இதுல 17% இஸ் ரேடியேட்டட் பேக் டைரக்ட்லி டு தி ஸ்பேஸ். அவுட் ஆஃப் 51%, 17 நம்ம அப்படியே டைரக்டா ஸ்பேஸ்க்கு அனுப்பிடணும். மீதி 34 அட்மாஸ்பியருக்கு அனுப்பும். அந்த அவுட் ஆஃப் 51, இந்த 51 ரெண்டா பிரியுது. 17% நம்ம டைரக்டா ஸ்பேஸுக்கே அனுப்பிடும். மீதி இருக்கிற 34% அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இப்போ அட்மாஸ்பியர் எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்குது? ஆல்ரெடி இங்கே 14 இருக்கு, பிளஸ் 34. ஸோ அட்மாஸ்பியர் வந்து இங்கே 48 அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. 48%. ஸோ 48% அப்சர்வ் பை த அட்மாஸ்பியர் அதுல ஆர் ஆல்சோ ரேடியேட்டட் பேக் டு தி ஸ்பேஸ். நமக்கு இங்க என்ன நடக்கணும்? எவ்வளவு உள்ள வருதோ ரேடியேஷன் அவ்வளோத்தையும் நம்ம வெளியில அனுப்பணும். அந்த மாதிரி ஸோ பிளஸ் தி டோட்டல் ரேடியேஷன், அதாவது இங்க 48 பிளஸ் இந்த 17, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 65. ஸோ இந்த 65 என்ன ஆகுது? ரேடியேட்டட் பேக் டு தி ஸ்பேஸ். இங்க இருக்கிற 65 என்னது? நம்ம ரிசீவ் பண்ற எனர்ஜி. ஸோ 65 இங்கேயும் 65 ஆகுது. இந்த 65 அதர் 65ஓட பேலன்ஸ் அவுட் ஆகுறதுனால தான் நம்ம எர்த் வந்து ரேப்பிடா வார்ம் ஆகிட்டே போகாமலும் ரேப்பிடா கூல் ஆகிட்டே போகாமலும் ஒரே ஒரே மாதிரியான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹீட் பட்ஜெட் டயக்ராம். 65 யூனிட்ஸ் நம்ம 35 யூனிட்ஸ் இஸ் லாஸ்ட் ஈவன் பிஃபோர் ரீச்சிங் தி எர்த் சர்ஃபேஸ். ஆல்பிடோ எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஆல்பிடோ எஃபெக்ட்னா என்னன்னா the property of a material to reflect the
ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷன், இது பேர் தான் ஆல்பிடோ எஃபெக்ட் சொல்லுவாங்க. அதாவது இது நமக்கு இப்போ ஒரு பொருள், ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ்ல 100 யூனிட்ஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன் நம்ம கொடுக்குறோம். அது வெளியில அனுப்புறது 95 யூனிட்ஸ் அனுப்புதுன்னா, ஸோ இது வந்து 95% ஆஃப் தி இன்கமிங் ரேடியேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட ஆல்பிடோ எஃபெக்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆல்பிடோ எஃபெக்ட் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த சர்ஃபேஸ் ஹீட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இப்போ என்ன ஆகும், 100 யூனிட்ஸ் வரும், ஒரு 5 யூனிட் தான் வெளியில அனுப்பும். இப்போ 95 யூனிட்ஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷனை அந்த அந்த சர்ஃபேஸே ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல இதோட ஆல்பிடோ எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எந்தெந்த பொருளுக்குலாம் ஆல்பிடோ எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன், அதாவது பிளாக் கலர்ல இருக்கிற நிறைய பொருளுக்கு வந்து ஆல்பிடோ எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் அது வாங்கி வச்சுட்டு அது ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவே எக்ஸாம்பிள் ஐஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, ஐஸ் பார்த்தீங்கன்னா, ஐஸ் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ அது ரிசீவ் பண்ணுதோ அவ்வளோக்குமே அது வெளியில அனுப்பிடும். கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஃப்ரெஷ் ஐஸ் இருக்குன்னா 90% ஆஃப் தி எனர்ஜி ஆஃப் தி சோலார் இன்கமிங் ரேடியேஷனை அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ ஆல்பிடோ எஃபெக்ட் ஆஃப் ஐஸ் இஸ் கிரேட்டர் தென் கார்பன், அந்த மாதிரி. ஸோ டோட்டல் 65 யூனிட்ஸ் நம்ம வேர்த்துக்குள்ள வருது, மீதி அந்த 65 யூனிட்ஸையும் நம்ம அங்கே வெளியில ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும். ஸோ இதுதான் தேர் பை மெயின்டைனிங் தி பட்ஜெட். ஸோ பார்த்தோம் இப்போ ஃப்ரெஷ் ஸ்னோ, கிளவுடு, ஓல்டு ஸ்னோ ஆர் ஐஸ், சாண்ட், ஃபாரஸ்ட், வாட்டர். ஸோ ஆல்பிடோ எஃபெக்ட் எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஃப்ரெஷ் ஸ்னோக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து கிளவுட், ஓல்டு ஸ்னோ ஆர் ஐஸ், அப்புறம் சாண்ட், ஃபாரஸ்ட், வாட்டர். ஸோ இங்கே வாட்டருக்கு ரொம்ப கம்மியான ஆல்பிடோ எஃபெக்ட். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வாட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹீட் கொடுக்குறீங்களோ அது அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் வெளில விட்டுறாது. ஸோ அதனால வாட்டர் வந்து க்ளோஸ் டு ஜீரோ, அரௌண்ட் 7 ஆர் 5 to 7% தான் வாட்டர் வந்து ரேடியேஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ பார்த்தோம், இப்போ நமக்கு காற்று பார்த்துட்டோம், அட்மாஸ்பியர் என்னென்ன லேயர்ல இருக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இந்த அட்மாஸ்பியர் எதனால ஹீட் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்துட்டோம், எப்படி உள்ள இன்சுலேஷன் நடக்குது, எப்படி ஹீட்டிங்ல நடக்குதுன்றதை பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஹீட் ஒன்ஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்லேயே பார்த்தோம், இது வந்து ஒரு டைனமிக் சிஸ்டம், அமைதியாவே இருக்காது, ரேண்டம் கயாட்டிக் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அது எப்படி நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க சன் இருக்கு. So, இப்போ சன் ஷைன்ஸ் டைரக்ட்லி ஓவர் ஈக்குவேட்டர். இப்போ இங்க வந்து 90 டிகிரில இருக்கும். 90 டிகிரில இருக்கும்போது இந்த ஈக்குவேட்டர் ரீஜன் ரிசீவ்ஸ் மோர் இன்சலேஷன் தேன் தி போலார் ரீஜன். அப்போ இங்க வந்து ஈக்குவேட்டர்ல என்ன ஆகும், ஹை டெம்பரேச்சர் ஆகும். ஸோ நமக்கு தெரியும் ஹை டெம்பரேச்சர் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் லோ ப்ரெஷர். இப்போ டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னா என்ன ஆகும், ஏர் மாலிகுல்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அங்க வந்து ப்ரெஷர் குறையும். ஸோ இங்க ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர். இப்போ இதுவே போல்ஸ்ல பாருங்க, போல்ஸ்ல வந்து ஆங்கிள் எப்படி இருக்கு, ரொம்ப கம்மியான ஆங்கிள் இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப கம்மியான ஆங்கிள் இருக்கும்போது இங்க வந்து லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் இருக்கும். இந்த லோ டெம்பரேச்சர் இஸ் அசோசியேட்டட் வித் ஹை ப்ரெஷர். டெம்பரேச்சர் குறைய குறைய என்ன ஆகும், ஏர் மாலிகூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கிட்ட கிட்ட வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். அப்போ சிம்பிள், இப்போ நமக்கு என்ன வேணும், ஏர் என்ன பண்ணும், ஃப்ரம் தி ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர் மூவ் ஆக ட்ரை பண்ணும். இங்க மூவ் ஆகும், இப்படி வந்து இப்போ இங்க இருக்கிறது இங்க நிறைய இங்க விண்டு வந்து சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ இதை பேலன்ஸ் அவுட் பண்றதுக்காக இங்க ரைஸ் ஆகி மறுபடியும் போல்லையே போய் சிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சர்க்குலேஷன் தான் நம்ம தியரட்டிக்கலி எதிர்பார்ப்போம். ஆனா ப்ராக்டிக்கலி அது நடக்காது. எதனாலன்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு அதர் ப்ரெஷர் பெல்ட்ஸும் இருக்கு, சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸும் இருக்கு, டெம்பரேட் லோ ப்ரெஷர் பெல்ட்ஸ் இருக்கு, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இப்போ இங்க என்ன இதனால என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இந்த ஒரு ஃபுல் சிஸ்டம் ஃபார்ம் ஆகாம இங்கேருந்து நம்ம ஈக்குவேட்டர்ல ரைஸ் ஆகிற ஏர் மாஸ் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லயே சிங்க் ஆகும். அதே மாதிரி இப்போ இங்க இருக்கிற இதுவும் லோ ப்ரெஷர் ஏரியா. ஸோ இங்க இருக்கிற லோ ப்ரெஷர் கிரவுண்ட்ல, ஸோ இங்க இங்க சிங்க் ஆகுறது
ஃப்ரம் தி ஹை ப்ரெஷர் பெல்ட் டு ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இன்னொன்று இங்க இங்கேயும் ஒரு ஹை ப்ரெஷர் இருக்கு, மேல ஒரு டெம்பரேட் லோ ப்ரெஷர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்கேயும் நார்த்தில் மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் இங்க ஃப்ரம் தி போலார் இங்க ஒரு போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹை ப்ரெஷர் டு இங்க இருக்கிற லோ ப்ரெஷருக்கு விண்ட் சிஸ்டம் ப்ரெஷர் கிரேடியன்ட்னால மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இங்க மறுபடியும் லோவர் ஆல்டிடியூட் உள்ள ப்ரெஷர் விண்ட் வந்து மர்ஜ் ஆகுது, கன்வர்ஜென்ஸ் நடக்குது. கன்வர்ஜ் ஆகி மறுபடியும் ரைஸ் ஆகி sinks towards தி போல். அதே மாதிரி இங்கேயும் ரைஸ் ஆகி sinks towards தி போல். இது வந்து டியூரிங் ஈக்வினாக்ஸ், அதாவது மார்ச்லயும் செப்டம்பர்லயும் when equator is directly over sun. இப்போ இதுவே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நமக்கு சம்மர் வர 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 பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பெல்ட்ஸுமே இப்போ நமக்கு அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர் வருதுன்னா அப்போ சன் வந்து இங்க இருக்கும். அப்போ சன் இங்க இருக்குன்னா ப்ரெஷர் பெல்ட்ஸ் எல்லாமே ஒரு 5 டிகிரி மூவ் ஆகும், நார்த்ல மூவ் ஆகும். எல்லா ப்ரெஷர் பெல்ட்ஸுமே 5 டிகிரி நார்த்ல மூவ் ஆகும். இப்போ இந்த ப்ரெஷர் பெல்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன்ல இருக்குன்றதை இப்படி பார்த்தா கூட கிளியரா தெரியும். அதாவது ஈக்குவேட்டர் இருக்கு, இந்த ஈக்குவேட்டர்ல இங்க இருந்து ஹை டெம்பரேச்சர்னால ரைஸ் ஆகிற ஏர் மாஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹேட்லி செல்ல அப்பர் அட்மாஸ்பியர்ல மூவ் ஆகி சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டுக்கு மூவ் ஆகும். இப்போ இங்க வந்து சப்டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இங்க மூவ் ஆகும். அதே மாதிரி இங்க இங்க சிங்க் ஆகுறது ரெண்டா பிரிஞ்சு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு மூவ் ஆகி மறுபடியும் இங்கே ரைஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி கீழே கிரவுண்ட் சர்ஃபேஸில் டுவர்ட்ஸ் தி சப்போலார் லோ ப்ரெஷர் ஈக்குவேட்டர் லோ ப்ரெஷர் பெல்ட்ஸுக்கு போகும். ஸோ ஃப்ரம் தி 30 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ஸ் நார்த்து போகிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்லிஸ் சொல்லுவாங்க. டுவர்ட்ஸ் தி ஈக்குவேட்டர் வரதெல்லாம் ட்ரேட் விண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது எதனால இந்த மாதிரி கர்வ்டா இருக்கு நமக்கே தெரியும். in the due to Coriolis force. Coriolis force என்ன நடக்கும்? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இப்போ இது ஈக்குவேட்டர்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து வர ஏர் மாஸ் டிஃப்ளெக்ட்ஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து வர்றது இப்படி ஸ்ட்ரைட்டா வர வேண்டியது டிஃப்ளெக்ட் டுவர்ட்ஸ் இட்ஸ் லெஃப்ட். இது பேர் தான் கோரியாலிஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னால ஸோ நம்ம ட்ரேட் விண்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் ஆகும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும், சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸா சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும், நார்த்ல வெஸ்டர்லிஸ் ஆகும், போலார் ரீஜன்ல போலார் ஈஸ்டர்லிஸ் ஆகும், சவுத்லயும் போலார் ஈஸ்டர்லிஸ் ஆகும் ஃப்ளோ ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரெஷர் பெல்ட் சிஸ்டம். ஸோ இந்த ப்ரெஷர் பெல்ட் இருக்கிறனால தான் நம்ம என்ன பார்த்தோம், இங்க நம்ம விண்ட் சிஸ்டம் வந்து ஸ்டேஷனரியா இல்லாம ரொம்ப டைனமிக்கா இருக்குன்னு சொல்றோம். இப்போ இந்த டைனமிசிட்டி எதனால வருது? முதல்ல டெம்பரேச்சர்ன்ற ஒரு எஃபெக்ட் நடக்குது. டெம்பரேச்சர் நடக்கிறனால ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லோ ப்ரெஷர் ஆகும், டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா ஹை ப்ரெஷர் ஆகும். அந்த அந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆகும் போது விண்ட் மூவ் ஃப்ரம் லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஸோ இதனால இந்த மாதிரியான ப்ரெஷர் பெல்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் அட்மாஸ்பியர் அண்ட் ஹீட் பட்ஜெட். ஸோ இப்போ இந்த அட்மாஸ்பியர் அண்ட் ஹீட் பட்ஜெட் கான்செப்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேஜரான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பெருசா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. உட்காந்து மாங்கன் படிக்கணுமான்லாம் கிடையாது. இருக்கிறத டீட்டெயில்டா படிச்சா போதும். ரொம்ப இன்டெப்தா ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் செகண்ட் லேயர்ல இருந்துலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்குமான கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஆனா இதையும் தாண்டி மறுபடியும் இன்னும் ஃப்ரம் தி பாட்டம் போவாங்கன்னா போக மாட்டாங்க. நம்ம இருக்கிற சிலபஸை ப்ராப்பரா லேயர் பை லேயர் நம்ம படிச்சுட்டு போனோம்னாலே நம்ம இந்த எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு போதுமானதா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் மான்சூன். நம்ம பருவமழை அதை பத்தி பார்க்கணும். ஸோ மான்சூன் இஸ் derived from the Arabic word மௌசின். அப்படின்னா என்னன்னா ரிவர்சல் ஆஃப் விண்ட் சிஸ்டம். இப்போ நமக்கு சீசன் மாறுறதுனால
இங்க இங்க கவனமா இருக்கணும். கிளைமேட் கிடையாது, சீசன். நம்ம படிக்கும் போது ஈஸியா கிளைமேட்னு படிச்சுட்டு வருவோம். ஆனா நம்ம as a geographers we all know the difference between climate, weather and season. ஸோ ரிவர்சல் ஆஃப் விண்ட் சிஸ்டம், அதாவது ஒரு சீசன்ல விண்ட் ஒரு டைரக்ஷன் இருக்கும், சீசன் மாறும் போது அதே விண்ட் சிஸ்டம் போயிட்டு ரிவர்ஸ்லயும் வரும். இதுக்கு பேர் தான் மான்சூன், ரிவர்சல் ஆஃப் விண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது டியூரிங் சம்மர் விண்ட் வந்து சி டு லேண்டுக்கு மூவ் ஆகும். டியூரிங் வின்டர் லேண்ட் டு சீக்கு மூவ் ஆகும். ஸோ இது எப்படி அப்படின்றத பார்க்கணும். ஸோ நமக்கு தெரியும் இப்போ சி இருக்கு. ஸோ இப்போ இங்கே சம்மர்னு வச்சு, இப்போ சம்மர்ல என்ன நடக்கும்? லேண்ட் கெட்ஸ் ஹீட்டட் மோர். லேண்ட்ல ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஹை டெம்பரேச்சர் இருக்கனால இங்க லோ ப்ரெஷர் சிஸ்டம் இருக்கும். ஆனா இதுவே சீல என்ன நடக்கும்? சீல என்ன இருக்கும்? இங்க ரிலேட்டிவ்லி லோ டெம்பரேச்சர். ஸோ இப்போ அதனால இங்க ஒரு ஹை ப்ரெஷர் இருக்கு. ஸோ இப்போ சம்மர்ல சீல இருந்து லேண்டுக்கு விண்ட் வந்து மூவ் ஆகும். நமக்கு தெரியும் ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு தான் காத்து போகணும். ஸோ இது வந்து டியூரிங் சம்மர். இப்போ இதுவே விண்டர்ல லேண்ட் இருக்கு, சி. இப்போ இங்க விண்டர்ல என்ன நடக்கும்? லேண்ட் லூசஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் வெரி குவிக்லி. அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் லேண்டுக்கு வந்து ரொம்ப இது அதிகம், கம்மி. ஸோ லேண்டோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப கம்மியா இருக்கனால லேண்டால அவ்வளோ டெம்பரேச்சரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. சீக்கிரமா அதை வந்து எமிட் பண்ணி விட்டுரும். ஸோ லேண்ட்ல இருந்து டெம்பரேச்சர் சீக்கிரமா போயிடுறதுனால லேண்டோட டெம்பரேச்சர் லோவரா இருக்கும். இங்க லோவர் டெம்பரேச்சர் இருக்கனால ஹை ப்ரெஷர் இருக்கும். சி வந்து இட் மெயின்டைன்ஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் ஃபார் லாங் டைம். அதனால ஹையர் டெம்பரேச்சர் லோவர் ப்ரெஷர் இருக்கும். ஸோ விண்டர்ல ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு விண்ட் மூவ் ஆகும். ஸோ தட் இஸ் ஃப்ரம் லேண்ட் டு சி. ஸோ இதுதான் மான்சூன். இப்படிதான் டியூரிங் சம்மர் அண்ட் விண்டர்ல லேண்ட் டு, அதாவது ஆன்ஷோர் ஆகவும் ஆஃப் ஷோர் ஆகவும் விண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுது. இது இந்த மான்சூன்ற ஒரு பினாமினன் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும்? இந்தியன் சப்கான்டினென்ட்ல, சென்ட்ரல் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்த 3 ரீஜன்ல நம்ம மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட் பார்க்க முடியும். இதை நம்ம இந்தியாவில் ரொம்பவே சிக்னிஃபிகண்டா இருக்கு. ரொம்பவே அதோட எஃபெக்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இப்போ ஸோ இந்தியாவில் மான்சூன் எப்படி ஆரிஜினேட் ஆகுது, எந்தெந்த மெக்கானிசம்லாம் ஆகுது, என்னென்ன மாதிரியான டைப்ஸ்ல எல்லாம் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கணும். இது 3 விதமா ஆரிஜினேட் ஆகுறதா சொல்றாங்க. ஒன்னு ஹாலிஸ் கான்செப்ட், அப்புறம் ஹிமாலயாஸ்னால எப்படி ஆரிஜினேட் ஆகுது, அப்புறம் ரோல் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த 3த்தையும் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஹாலிஸ் கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ரோல் பிளேடு பை ஐடிசிஜெட். இன்டர் டிராபிக்கல் ஐடிசிஜெட் என்னன்னா இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். ஸோ அப்படின்னா என்ன? பை த நேம் சஜஸ்ட், அப்போ நம்ம டிராபிக்கல் ரீஜன்ல ஏதோ ஒன்று கன்வர்ஜ் ஆக போகுது. என்ன கன்வர்ஜ் ஆகும்? ட்ரேட் விண்ட்ஸ். நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற நார்த் ஈஸ்டர்ன் ட்ரேட் விண்ட்ஸும் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற சவுத் வெஸ்டர்ன் ட்ரேட் விண்ட்ஸும் கன்வர்ஜ் ஆகிற ரீஜன் தான், அதாவது ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்ல கன்வர்ஜ் ஆகும். ஸோ அந்த கன்வர்ஜ் ஆகிற ரீஜனை நம்ம ஐடிசிசர் சொல்லுவோம், அதாவது இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். ஸோ இப்போ இந்த ஐடிசிசர் அது எப்படி மான்சூனை இது ஆரிஜினேட் பண்ணி விடுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு தெரியும் லேண்ட் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, லேண்ட் அண்ட் வாட்டர் சர்ஃபேஸ் வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் அன்ஈக்குவலா இருக்கு. நார்தன் ஹெமிஸ்பியர் இஸ் டாமினேட்டட் பை லேண்ட், சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து டாமினேட்டட் பை ஓஷனா இருக்கு. ஸோ இப்போ நமக்கு நார்தன் ஹெமிஸ்பியர்ல சம்மர்னு வச்சுக்கலாம். ஸோ சன் இஸ் டைரக்ட்லி ஓவர் டிராபிக் ஆஃப் கேன்சர். இப்போ டிராபிக் ஆஃப் கேன்சர் நோக்கி இருக்கனால நம்ம பார்த்தோம் ஷிஃப்டிங் ஆஃப் ப்ரெஷர் பெல்ட்ஸ் நடக்குதுன்னு. ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஓஷன், அதாவது ஓஷன் இருக்கிறது பக்கம் ஜஸ்ட் 5 டிகிரிஸ் தான் ப்ரெஷர் பெல்ட்ஸ் மூவ் ஆயிருக்கும். ஆனா இதுவே லேண்ட் இருக்கிறது பக்கம் பார்த்தீங்கன்னா அப் டு 25 டிகிரி நார்த் வரைக்கும் லேண்ட் இருக்கிற ரீஜன்ல ப்ரெஷர் பெல்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ
நமக்கு நம்ம இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனுமே நார்த்துக்கு டிராவல் ஆயிருக்கு. ஸோ இப்போ நார்த்துக்கு டிராவல் ஆகுதுன்னா இப்போ இங்க இருந்து வர வெண்ட், இங்க இருந்து வர வெண்டும் இதுவும் இதுவும் merge ஆகுது. ஸோ அப்போ நமக்கு சி டு லேண்ட் டியூரிங் சம்மர் விண்ட் மூவ் ஆகுது. ஸோ இது இதுதான் நம்ம மான்சூனை ஆரிஜினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹாலிஸ் கான்செப்ட்ல. இப்போ இதுவே சம்மர் டைம்ல, ஐ மீன் வின்டர் டைம்ல, இப்போ வின்டர் டைம்ல என்ன நடக்கும்? சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர்னு வச்சுட்டு, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர் இங்க வரும்போது என்ன ஆகுது? இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் எங்க வருது பாருங்க, கொஞ்சம் சவுத்துக்கு மூவ் ஆகுது. அதாவது டுவர்ட்ஸ் தி சதர்ன் போல் மூவ் ஆகுது. இப்போ டுவர்ட்ஸ் தி சதர்ன் போல் மூவ் ஆகும்போது கன்வர்ஜென்ஸ் இந்த மாதிரி நடக்கும். ஸோ அப்போ ஃப்ரம் தி லேண்ட் சீக்கு விண்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு இந்த மாதிரியான ரிவர்சல் வந்து டியூ டு தி எஃபெக்ட் ஆஃப் ஐடிசிசெட் அப்படின்றத சொல்றது பேர் தான் ஹாலிஸ் கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் ரோல் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்ட் டிபெட்டியன் பிளாட்டோ. ஹிமாலயாஸ் அண்ட் டிபெட் இருக்கிறதுல எப்படி மான்சூன் வந்து ஆரிஜினேட் ஆகுதுன்றத ஒரு கான்செப்ட்ல சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, இப்போ இந்த டிபெட் ரீஜியன் டியூரிங் சம்மர் ரிசீவ்ஸ் ஹை டெம்பரேச்சர். அப்போ அங்க அதிகமான சன்ஷைன் நடக்கிறதுனால என்ன ஆகுது? ஹை டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ் ஆகுது. டெம்பரேச்சர் ரைஸ் ஆக அங்க என்ன ஒன்று phenomenon நடக்கும்? லோ ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி சிமிலர்லி இப்போ இங்க ரைஸ் ஆகுற அந்த லோ ப்ரெஷர் wind அப்பர் அட்மாஸ்பியருக்கு போகி ஆஸ் அ ஜெட் ஸ்ட்ரீம், நார்த் ஈஸ்டர்ன் ஜெட் ஸ்ட்ரீமா travels towards the அரேபியன் சி. ஸோ அந்த மாதிரி அரேபியன் சி வரைக்கும் வந்து அரேபியன் சீல இந்த மாஸ்கரீன் ஹைன்ற ரீஜன்ல வந்து சிங்க் ஆகும். ஸோ இங்க சிங்க் ஆகுறதுனால இங்க வந்து மறுபடியும் ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி இந்த ஹை ப்ரெஷர் ரீஜன் கிரேடட் டுவர்ட்ஸ் தி லோ ப்ரெஷர் டிபெட். ஸோ இதனால ஃப்ரம் தி ஓஷன் டு லேண்ட் இங்க வந்து ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓஷன்ல இருந்து லேண்டுக்கு மூவ் ஆகுதுன்னு அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த விண்ட் சிஸ்டம் இங்க ஓஷன்ல இருக்கிற மாய்ஸ்சரை கேரி பண்ணி எடுத்துட்டு போய் அங்க லேண்ட்ல கொட்டும். ஸோ இந்த மாதிரி தான் மான்சூன் வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம டிபெட்டியன் பிளாட்டூல சம்மர்ல இருக்கிற ஹை டெம்பரேச்சர்னால அங்க லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி ஏர் மாசஸ் கன்வெக்ஷன் ரைஸ் ஆகி அப்பர் அட்மாஸ்பியர்ல ஆஸ் அ நார்த் ஈஸ்டர்ன் ஜெட் ஸ்ட்ரீமா டிராவல் பண்ணி சிங்க்ஸ் அட் தி மாஸ்கரீன் ஹை. இந்த ரீஜன் பேரு மாஸ்கரீன் ஹை சொல்லுவாங்க. இந்த மாஸ்கரீன் ஹைல சிங்க் ஆக இங்க சிங்க் ஆகிறதுனால டைனமிக்கலி அங்க வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. இந்த ஹை ப்ரெஷர் டு காம்பன்சேட் தி ப்ரெஷர் கிரேடியன்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி லோ ப்ரெஷர் ரீஜன் கேரிங் மாய்ஸ்சர் ஃப்ரம் தி அரேபியன் சி. அப்போ அந்த அரேபியன் சீல இருக்கிற மாய்ஸ்சரை கேரி பண்ணி லேண்ட்ல போறதுனால அங்க வந்து அதால ரெயின்ஃபால் கொடுக்க முடியுது, கண்டென்ஸ் ஆகி ரெயின்ஃபால் கொடுக்க முடியுது. இதுதான் இப்படிதான் ஹிமாலயாஸும் டிபெட்டும் மான்சூன் ஆரிஜினேட் ஆகிறதுக்கு இப்படிதான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதர் ரீசன் பாத்தீங்கன்னா, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் பிளே பண்ணும் ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ அது என்ன ரோல் அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஃப்ரம் தி அதாவது ஜெட் ஸ்ட்ரீம்ன்றது நமக்கு தெரியும், அப்பர் அட்மாஸ்பியர்ல ஹையர் ஆல்டிடியூட்ஸ்ல ஒரு சர்பன்டைன் மோஷன்ல இருக்கிற ஒரு சர்க்கம் போலார் விண்ட் சிஸ்டம் தான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தெரியும். ஸோ இந்த ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ஸ்ல இருக்கிற வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும்னா, ஸோ ஒரு வேவி மோஷன்ல சர்பன்டைன் மோஷன்ல மூவ் ஆயிட்டு நம்ம யூஸ்வலா அந்த பாமேர் நாட்டை ஹிட் பண்ணும். இந்த பாமேர் நாட்டை ஹிட் பண்றதுனால என்ன நடக்கும்னா, அந்த பாமேர் நாட்டு இந்த இந்த ஜெட் ஸ்ட்ரீமை வந்து திருப்பி விட்டு இப்படி வா இந்தியா பக்கமா போ அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டு நம்ம ஹிமாலயாஸோட சதர்ன் ஸ்லோப் வழியா
வெஸ்டர்ன் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமை ஃப்ளோ பண்ணவும், அதாவது நம்ம நார்தன் கிரேட் பிளேன்ஸ் வழியாவே ஃப்ளோ ஆகி டுவர்ட்ஸ் அப்படியே நமக்கு நார்த் ஈஸ்ட் வழியா வெளியில அப்படியே டுவர்ட்ஸ் சைனா போகும். இது வந்து when the sun is over the southern hemisphere. நமக்கு இங்க வின்டர் சீசன் நடந்துட்டு இருக்கும் போது வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பாம்பேர் நாட்டை ஹிட் பண்ணி சதர்ன் டைரக்ஷன் எடுத்து போயிட்டு இருக்கும், சதர்ன் டேர்ன் எடுத்து போயிட்டு இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ரெயின்லாம் வரும். ஸோ பஞ்சாப்ல ஸோ எங்கெல்லாம் இந்த வீட் கல்டிவேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அந்த ரீஜியன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட் கல்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே ஒரு இந்த ரெயின் வந்து கொடுக்கும். ஆனா இது வந்து ரொம்ப நாள் கண்டினியூ ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ் தி சன் அட்வான்சஸ் டுவர்ட்ஸ் தி ட்ராபிக் ஆஃப் கேன்சர், நம்ம பார்த்தோம் ப்ரெஷர் பெல்ட் எப்படி நார்த் மூவ் ஆகுதோ அதே மாதிரி இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமும் கொஞ்சம் கொஞ்சமா நார்த் மூவ் ஆயிட்டே வரும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது நார்த் மூவ் ஆக என்ன ஆகும்னா, இப்போ இந்த டாட்டர் லைன் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்து 23.5 டிகிரி நார்த். ஸோ சன் வந்து இங்க வரும்போது என்ன ஆகும்னா, இந்த இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் எந்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நார்த் மூவ் ஆகி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பாமீர் நாட்டே ஹிட் பண்ணாம பாமீர் நாட்டுக்கு நார்த்ல பாஸ் ஆகி போயிடும். ஸோ பாமீர் நாட்டுக்கு நார்த்ல பாஸ் ஆகி போயிட்டனால சடன்லி இந்த சதன் டேர்ன்ல இருக்கிற ஏர் எல்லாமே சடனா டிஸப்பியர் ஆகுறதுனால அங்க ஒரு ஒரு சடன் வேக்கம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இவ்வளோ, அதாவது ஜெட் ஸ்ட்ரீம்ன்றது ஒரு ஹியூஜ் மாஸ் ஆஃப் ஏர் நாதன் ஹையர் ஆல்டிடியூட்ல மூவ் ஆகுற ஹியூஜ் மாஸ் ஆஃப் ஏர். இப்போ இந்த ஹியூஜ் மாஸ் ஆஃப் ஏர் திடீர்னு டிஸப்பியர் ஆகுதுன்னா அப்போ என்ன ஆகும், அங்க ஒரு ஒரு சடன் வேக்கம் கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த வேக்கம் காம்பன்சேட் பண்ணணும். வேக்கம் இஸ் ஆல்சோ கால்ட் லோ ப்ரெஷர். இப்போ இந்த லோ ப்ரெஷரை இன்டென்சிஃபைட் லோ ப்ரெஷர் இதை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன ஆகும், இங்க பக்கத்துல இருக்கிற ஹையர் ப்ரெஷர் ரீஜன்ஸ்ல இருக்கிற எல்லா விண்டும் டுவர்ட்ஸ் தி லோ ப்ரெஷர் அப்படியே ரஷ் பண்ணிட்டு போகும். ஸோ தேர்பை அட்வான்சிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எவிடன்ஸ்லி எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, எக்ஸாக்ட்லி டியூரிங் அந்த இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து சன் நமக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர் வர 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 சம்மர் சொல்ல நெருங்க ஜெட் ஸ்ட்ரீம் திடீர்னு ஒரு சடன் டிஸப்பியரன்ஸ் ஆகி இந்த இந்த மொத்த சவுத் வெஸ்ட் மான்சூன் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம உத்தராகண்ட் ரீஜன்ல போயிட்டு அக்யூமுலேட் ஆகும். ஸோ உத்தராகண்ட்ல கிளவுட் பர்ஸ்ட் நடக்கும். நார்மல் அதாவது வித்தின் 1 or 2 hours அது 20-30 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் சடனாக கிளவுட் பர்ஸ்ட் கொடுக்கும். ஸோ கிளவுட் பர்ஸ்ட் கொடுத்தனால அது வந்து ரொம்ப டிசாஸ்ட்ரஸா இருக்கும். ஸோ இதனால தான் இந்த மாதிரி அந்த ஜெட் ஸ்ட்ரீம் டிஸப்பியர் ஆகுறதுனால தான் அப்படியான கிளவுட் பர்ஸ்ட் நடக்குதுன்றது தான் இதுக்கான ஒன் ஆஃப் தி எவிடன்சஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி என்னென்ன வகையில மான்சூன் வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்ற இது எல்லாமே பார்த்தோம். இது இது வந்து மூணு விதமான ஒரு கான்செப்ட். ஒருத்தவங்க ஜெட் ஸ்ட்ரீம்னால தான் சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க ஹேண்ட்லி செல் வந்து ஐடிசிசெட்னால சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து இந்த மாஸ்கரின் ஹை அண்ட் ஹிமாலயன் பிளாட்டில் நடக்கிற அந்த லோ ப்ரெஷர் ரீஜன்னால தான் இன்டியூஸ் ஆகி வருதுன்றதெல்லாம் சொல்றாங்க. ஸோ 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 விச் ஒன் இஸ் மோஸ்ட் அக்செப்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசிசி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அக்செப்டபிள் அண்ட் மோஸ்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கு. மற்ற எல்லாமே நடக்கும், ஆனால் இதுதான் நடக்குது, ஆனால் இதுதான் மோஸ்ட் வெல்கமிங் கான்செப்டா இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இது இப்போ நம்ம அந்த மெக்கானிசம்ல பார்த்த மூணுமே நம்ம இன்கார்பரேட் பண்ணி தான் படிப்போம். ஸோ பார்ப்போம் நமக்கு மான்சூனோட கேரக்டரே என்னது, ஆன்செட் ஆகணும், அதாவது அட்வான்ஸ்மெண்ட் நடக்கணும், அப்புறம் ரெட்ரீட் ஆகணும், ஆஃப்செட் ஆகணும். இதுக்கு பேர் தான் மான்சூன். என்ன நடக்குதுன்னா, ஸோ முதல்ல இப்போ நமக்கு சம்மர் நடக்கிறதுனால என்ன ஆகுது நம்ம பார்த்தோம், அந்த ஐடி சீசன் ஃப்ளோஸ் ஓவர் தி நார்தர்ன் கிரேட் பிளேன்ஸ். ஸோ இந்த நார்தர்ன் கிரேட் பிளேன்ஸ்ல ஐடி சீசன் அமையுது.
ஸோ இந்த நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ்ல நடக்கிற இந்த ஐடிசி சார் gives high temperature and low forms high temperature and low pressure in the region called Peshawar region. அப்போ வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் ரீஜன்ல பாத்தீங்கன்னா பெஷாவர்னு ஒரு ரீஜன் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் டியூ டு சன் அந்த ஹை டெம்பரேச்சர் நடக்குது. அதனால அங்க லோ ப்ரெஷர் வந்து இன்டென்சிஃபை ஆகுது. ஆல்சோ இங்க நம்ம சொமாலியில என்ன நடக்கும்னா அப்வெல்லிங் ஆஃப் தி கரண்ட் நடக்கும். நம்ம சொமாலியா கோஸ்ட்ல ஃப்ரம் தி சர்ஃபேஸ், அதாவது ஓஷனோட சர்ஃபேஸ்ல இருந்து கீழே இருந்து வாட்டர் வந்து அப்வெல் ஆகும். ஸோ கீழே இருந்து வாட்டர் மேலே வரனால அது வந்து ஒரு கோல்டர் வாட்டரா மேலே வரும். ஸோ மேலே சர்ஃபேஸ்ல வந்து கோல்டர் வாட்டர் இருக்கிறதுனால, சொமாலி கோல்டு கரண்ட் இருக்கிறதுனால அங்க என்ன நடக்கும்? கோல்டர் டெம்பரேச்சர் இருக்கனால, லெசர் டெம்பரேச்சர் இருக்கனால ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுறது இப்போ நமக்கு அந்த ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ரீஜன் நமக்கு ஏர் மூவ் ஆகுறதுக்கான அந்த கண்டிஷன் இப்போ இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, ஒரு இடத்துல ஹை ப்ரெஷர் கிடைச்சிருச்சு. அந்த ஹை ப்ரெஷர் எப்படி வருது? சொமாலி அப்வெல்லிங் சொல்லுவாங்க. அப்வெல்லிங் ஆஃப் தி சொமாலி கோஸ்ட் பக்கத்துல இருக்கிற அப்வெல்லிங் நடக்கிறதுனால அங்க லோவர் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. அந்த லோவர் டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரை ஃபார்ம் பண்ணுது. ஹை ப்ரெஷர் நமக்கு இந்த கிரேடியன்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆல்சோ நமக்கு நமக்கு தெரியும் ஈக்குவேட்டருக்கு சவுத்துல இங்க என்ன வருது? சவுத் வெஸ்டர்ன் சவுத் ஈஸ்டர்லி ட்ரேட் விண்ட் இருக்கா? சவுத் ஈஸ்டர்லி ட்ரேட் விண்ட். சவுத் ஈஸ்டர்லி ட்ரேட் விண்ட் ஒன்ஸ் crosses the equator deflect towards சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். சவுத் ஈஸ்ட்ல டிராவல் ஆயிட்டு இருந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் சடனா அது எப்போ அது ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணி வருதோ, ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ண உடனே சவுத் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு விண்ட் சிஸ்டமா மாறிடும். ஸோ இப்போ இப்படி ஒரு டிஃப்ளெக்ஷன் நடந்தது. இப்போ இது இந்த விண்ட் சிஸ்டம் ரொம்ப ஃபார் தி லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து வாட்டர் பாடி மேலேயே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கனால அந்த வாட்டர் பாடியில் இருக்கிற மாய்ச்சர் எல்லாத்தையுமே கேரி பண்ணிக்கிட்டே வந்து க்ளோஸ் ஓவர் தி இந்தியன் சப்கான்டினென்ட் ஆஸ் அ சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் சிஸ்டம். ஸோ இப்படிதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் சிஸ்டம் ஜென்ரலா ஆன்செட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு சம்மர்ல ஆன்செட் ஆகுது. ஸோ ஆன்செட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாளில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுல கேரளா ரீஜன்ல 1 ஜூன் ஆகும். டு தி மேக்ஸிமம் 15th ஆஃப் ஜூலைல அதோட மேக்ஸிமம் ரீஜன் ரீச் பண்ணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். இப்போ இந்த ஆன்செட் ஆகுறதுனால எப்படி ரெயின்ஃபால் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் 2 பிரான்ச்சா பிரியுது. ஒன்று அரேபியன் சி பிரான்ச், இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஃபர்ஸ்ட் அரேபியன் சி பிரான்ச். அரேபியன் சி பிரான்ச் என்ன பண்ணும்? முதல்ல இங்கே வெஸ்டர்ன் காட்ஸை ஹிட் பண்ணும். வெஸ்டர்ன் காட்ஸை ஹிட் பண்ணுறதுனால ஓரோஜெனட்டிக் வெஸ்டர்ன் காட்ஸில் ஹிட் பண்ணுறதுனால ஓரோஜெனட்டிக் ரெயின்ஃபால் வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் ஃபுல்லாக வருது. It gives over 250 to 400 centimeter of rainfall. Uh, also called as Indian savanna. So இப்போ இதுக்கப்புறம் இங்க லீவர்ட் சைடு போகும்போது லெசர் ரெயின்ஃபால் வருது. ஸோ லெசர் ரெயின்ஃபால் வரும்போது என்ன ஆகும்? அங்கே கிராஸ் லேண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த கிராஸ் லேண்டுக்கு பேரு இந்தியன் சவானா. அடுத்து அப்புறம் இந்த நர்மதா தாப்பி ரீஜன் வரும்போது என்ன ஆகும்? ஃப்ளோஸ் another moves along the நர்மதா தாப்பி வேலி. அங்க இருந்து கங்கா பிளேனுக்கு போய் வயா சோட்டாநாக்பூர் ரீஜன். ஸோ இப்போ இந்த இடத்துல வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆக அதோட மாய்ச்சர் கண்டென்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து கத்தியவார் பெனின்சுலால இருந்து ரன்னிங் பேரலல் டு ஆரவல்லி ரேஞ்ச், தேர்ஃபோர் கிவிங் ஆரவல்லி ரேஞ்ச் எப்படி இருக்கு? இப்படி இருக்கும். ஸோ ஆரவல்லி ரேஞ்சஸோட சதர்ன் ஸ்லோப்ஸ்ல மட்டும்தான் ரெயின்ஃபால் வரும். அப்புறம் மீதி எல்லாமே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் சிஸ்டமுக்கு பேரலாவே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ thereby creating Thar desert and less rainfall in the Rajasthan region. ஸோ இது ராஜஸ்தான் ரீஜன்ல தாண்டி பஞ்சாப் அண்ட் ஹரியானா வரைக்கும் மூவ் ஆகும். அதே இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்காவில் ஹிட் ஆகும். அப்புறம் ஸ்ரீலங்கா கிராஸ் பண்ணி
பே ஆஃப் பெங்கால கிராஸ் பண்ணி நம்ம அந்தமான் நிக்கோபார்ஸ்ல ஓரஜெனிக் ரெயின்ஃபால் கொடுக்கும். ரெயின்ஃபால் கொடுத்துட்டு அது இன்னும் சவுத் வெஸ்ட் அப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கும். பட் அங்க இருக்கிற அந்த அரக்கன்யோ மவுண்டைன் ஹில்ஸ் இது என்ன பண்ணும்னா அதாவது அதர் சைட் ஆஃப் இதை கிராஸ் பண்ண விடாம தடுத்து ஃபனலிங் எஃபெக்ட் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கும். திருப்பி விட்டு எப்படி வரும்னா நம்மளோட இந்த மேகாலயா பிளாட்டோ ரீஜன்ல மொத்த இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோட மொத்த எதுவுமே ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி குறுகலா போய் நிக்குது. இப்ப இங்க குறுகலா நிக்கிறனால நம்ம இந்த மேகாலயா பிளாட்டோல இந்த இது எல்லாமே ஹிட் பண்ணி சதர்ன் ஸ்லோப்ஸ்ல ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும். ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்து மறுபடியும் இன்னும் நார்த்ல மூவ் ஆகி பீகார், உத்தரப்பிரதேஷ்ல மூவ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ when the Arabian Sea branch and Bay of Bengal branch meets at Bihar, இங்க ஒரு இங்க ஒரு ரெயின்ஃபால் கொடுக்கும். பிளஸ் இதையும் தாண்டி பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் ரெயின்ஃபால். இப்போ நமக்கு ரீட்ரீட்டிங் நடக்கணும். ஓகே, அதாவது சன் வந்து டைரக்ட்லி ஓவர் டிராபிக் ஆஃப் கேன்சர் இருந்துச்சு. கேன்சர்ல இருந்த வரைக்கும் இவ்வளோ ரெயின்ஃபால் கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த ஆன்செட் நடந்துச்சு, எல்லா ஃபனலிங் எஃபெக்ட் நடந்துச்சு. இது எல்லா இதுவுமே நார்த் வெஸ்ட் ரீஜன் வரைக்கும் போச்சு. அடுத்து என்ன நடக்குது? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே சன் என்ன ஒரே இடத்துலயா இருக்கும்? அது கிளம்பி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் கிட்ட போயிடுச்சு. டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் கிட்ட சன் அட்வான்ஸ் ஆக நம்மளோட லேண்ட் வந்து டெம்பரேச்சர் ஈஸியா லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த லேண்ட் டெம்பரேச்சர் ஈஸியா லூஸ் பண்ண இப்போ என்ன நடக்குது? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் மாறுது. லேண்ட் வந்து லோவர் டெம்பரேச்சர் ஆகவும் சி வந்து ஹையர் டெம்பரேச்சர்லயும் இருக்கு. சி ஹை டெம்பரேச்சர்னா லோ ப்ரெஷர், லேண்ட் வந்து ஹை ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் ரீட்ரீட்டிங் ஆஃப் மான்சூன் நடக்குது. ஸோ சன் டுவர்ட்ஸ் தி சவுத் போயிடுது. அதனால இங்க லோ ப்ரெஷர் இருக்கிறதுலாம் வீக் ஆகிட்டே வருது. கிராஜுவலி ரீப்ளேஸ் அந்த லோ ப்ரெஷர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஹை ப்ரெஷருக்கு மாறிக்கிட்டே வருது. அதாவது அக்டோபர்ல என்ன நடக்கும்னா அந்த நம்ம கிரேட் பிளேன்ஸ்ல அதாவது கிளியர் ஸ்கை கொடுத்துரும். ஆனா ஸ்டில் அங்க மாய்ச்சர் இருக்கும். ஏன்னா ரீசெண்டா மழை பெஞ்சிருக்கும். மழை பெஞ்சு திடீர்னு அது ரிட்ராக்ட் ஆகுறதுனால ஈரமாவும் இருக்கும், பிளஸ் ஹை டெம்பரேச்சரும் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? அங்க வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கும். ரொம்ப காற்று வந்து ரொம்ப மாய்ஸ்டா இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் அது வந்து அக்டோபர் ஹீட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்டோபர் ஹீட்டுக்கு அப்புறம் மெர்க்குரி ஃபால்ஸ் ரேப்பிட்லின்னா டெம்பரேச்சர் சடனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா நமக்கு வின்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நவம்பர்ல நல்லாவே டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். லேண்ட் அண்ட் சீ டெம்பரேச்சர் நல்லாவே அந்த அந்த கிரேடியன்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ விண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டு சீ அஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன். நார்த் ஈஸ்ட் மான்சூன் லேண்ட்ல இருந்து சீக்கு வரும்போது லேண்ட்ல இருந்து எங்க இந்த மாய்ச்சரை கலெக்ட் பண்ணிட்டு வருது. ஸோ இதுல வந்து லெஸ் மாய்ச்சர் இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் இட் ரீச்சஸ் பே ஆஃப் பெங்கால் இட் ரன்ஸ் parallel டு தி ஈஸ்டர்ன் கோஸ்ட், ஸ்கேண்டி ரெயின்ஃபால் டு ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு கோஸ்ட். இது பண்ற ஒரே விஷயம் என்னன்னா சைக்ளோஜெனசிஸ் இன் தி பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால்ல சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ரீட்ரீட்டிங் மான்சூன் ரொம்ப ஹெல்ப் பண்ணி விடுது. சைக்ளோன் இன்னும் நல்லதா கொடுக்க போது சைக்ளோன் வந்து டிசாஸ்டர்ஸ் ரெயின்ஃபால் தான் கொடுக்கும். ஸோ ஸ்கேண்டி ரெயின்ஃபால், அதுக்கப்புறம் சைக்ளோன் வந்து ஒரு காட்டிட்டு போயிடும். இதுதான் தீஸ் ஆல் ஹேப்பன்ஸ் டியூரிங் ரீட்ரீட்டிங் மான்சூன். ஸோ இது வந்து மான்சூனோட வித்ராவல் டேட் பாருங்க. ஸோ 17 செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. 17 செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகி 15 அக்டோபர் வரைக்கும் நமக்கு அந்த ரெயின் வருது. ரிட்ராக்ட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ரீஜன்ல எப்படி ரிட்ராக்ட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. எதுல ஃபர்ஸ்ட் ரிட்ராக்ட் ஆகும், எதுல கடைசியா ரிட்ராக்ட் ஆகுன்றதுலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த மான்சூனோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்தியன் மான்சூன் நம்ம பார்த்தோம். இந்தியன் மான்சூன் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்படி என்னென்ன இருக்கு இந்தியன் மான்சூன்ல, அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமான ஃபீச்சர் இது வந்து சீசனல் இன் கேரக்டர். ஸோ மான்சூன்னாலே சீசன் ஓரியன்டா தான் இருக்கும். இப்போ சம்மர்ல
மழை கொடுக்கறதாகவும் வின்டர்ல ட்ரையா இருக்கிற சீசன் தான் மான்சூன் இருக்கு. செகண்ட், ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் லார்ஜ்லி கவர்ன்ட் பை டொப்போகிராஃபி. அதாவது இப்போ ரெயின்ஃபால் டொப்போகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி ரெயின்ஃபால் வந்து அங்கே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட இருக்கிறோம்னா அங்கே ரெயின்ஃபால் வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்ல ரெயின்ஃபால் ஜாஸ்தி. அதுவே லீவர்ட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ரெயின்ஃபால் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். இங்கே பாருங்க, இன் பிளேன்ஸ் ரெயின்ஃபால் டிக்ரீசஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ இப்போ இங்கே பிளெயின் ரீஜியன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஹை ஹை ரெயின்ஃபால், இங்கே வந்து லோ ரெயின்ஃபால். ஏன்னா இது சவுத் வெஸ்ட் மான்சூன் இங்கே வந்து அதிக ரெயின்ஃபால் கொடுக்கும். இங்க இருந்து தான் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட். ஸோ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போக போக ரெயின்ஃபால் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போனா ரெயின்ஃபால் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த மாதிரியான அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் இன் பெனின்சுலர் பிளாட்டோ ரீஜன் ரெயின்ஃபால் டிக்ரீசஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட். வெஸ்ட்ல ஹை ரெயின்ஃபால், ஈஸ்ட்ல லோ ரெயின்ஃபால். ஏன்னா இங்க ஓரோஜெனசிஸ் நடக்காது, வெஸ்ட்ல ஓரோஜெனசிஸ் நடக்கும். அதே மாதிரி ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிட்ரீட்டிங் மான்சூன்ல கூட கோஸ்ட் வந்து parallel டு தி நார்த் ஈஸ்ட் மான்சூன் winds இருக்கும். ஸோ அப்போ ஈஸ்ட்ல லெசர் ரெயின்ஃபால். அப்புறம் ஆன்செட் மே கெட் டிலேட் பட் நெவர் ரிவர்சல் நெவர் டிலேஸ். இப்போ இந்த மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிறது டிலே ஆகலாம். நம்ம நிறைய நாள் பார்த்துருப்போம், ஜூன் 1ஆம் தேதி கேரளால மழை பெய்யணும், அதுதான் ஆக்சுவல். ஆனா கேரளால மழை பெய்யாம ஒரு 3 நாள் 4 நாள் தள்ளி போச்சுன்னா ரிட்ரீட்டிங் தள்ளிலாம் போகாது. ஏன்னா ரிட்ரீட்டிங் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் வின்டர். சன்னோட பொசிஷனை வச்சு மட்டுமே பேஸ் பண்ணி தான் ரிட்ரீட்டிங் மான்சூன் இருக்கு. ஆனா ஆரிஜின் ஆஃப் மான்சூன் நம்ம நிறைய ரீசன் பார்த்தோம். அப்போ ஆரிஜின் ஆஃப் மான்சூன் லேட் ஆச்சுன்னா ரிட்ரீட்டிங் யாருக்காக வெயிட் பண்ண, நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரீஜன் இருக்கு. இப்போ இங்க வந்து டோட்டல் மான்சூன் ரெயின் டேஸே 5 டேஸ் தான் 5 டேஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆன்செட்டே 5 டேஸ் டிலேனா இப்போ இந்த இடத்துக்கு நம்ம மான்சூன் winds வந்து போகவே போகாது. இங்க போகிறதுக்கு முன்னாடியே ரிட்ரீட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரீஜன் மோர் அண்ட் மோர் ட்ரையர் ஆகிடும். அதுதான். ஸோ நம்பர் ஆஃப் மான்சூன் டேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆன்செட் ஒன்லி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா நம்பர் ஆஃப் மான்சூன் டேஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ஆன்செட் மட்டுமா, ஆஃப்செட் மட்டுமா, ரெண்டுமேவா, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இப்போ ஆன்செட் மட்டுமானா ஆன்செட் மட்டும்தான். ஆஃப்செட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இது. ஆஃப்செட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் சன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர், திஸ் ரீஜன் இங்கே வந்து 2 மான்சூனுமே நம்ம இங்கே இந்த ரீஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஜூன் டு அக்டோபர் திஸ் ரீஜன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மான்சூனோட ஹையஸ்ட் டியூரேஷன், லாங்கஸ்ட் டியூரேஷன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த மேப் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ரீஜன் தட் ரிசீவ்ஸ் ஓவர் 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்லாம் எது, அண்டர் 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்லாம் எது, மாடரேட் ரெயின்ஃபால் எங்கெல்லாம் இருக்கும், ரெயின்ஃபால் டிக்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்டா, வெஸ்ட் டு ஈஸ்டா, இது எல்லாமே தரோவா இருந்தால் தான் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே ஆன்சர் பண்ண முடியும். நம்ம கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் போகலாம். ஸோ கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொப்பன் பார்க்கலாம். ஸோ நம்ம சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா கொப்பன், ட்ரான்ஃபைட், இது ரெண்டுத்தோட கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் கொப்பன் ஒன்லி. கொப்பன்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ கொப்பன் நம்ம நல்லா படிச்சுட்டு போனோம்னா அவுட் ஆஃப் இந்த 8 கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கொப்பன்ல இருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட், ஸோ கொப்பன்றவர் யார்? ஸோ கொப்பன் வந்து இஸ் எ ரஷ்யன் பார்ன் ஜெர்மன் கிளைமேட்டாலஜிஸ்ட். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வெஜிடேஷன்
அண்ட் ஒரு ரீஜியன்ல இருக்கிற வெஜிடேஷன் அண்ட் கிளைமேட்டை பேஸ் பண்ணி அதை வந்து அந்த ரீஜனை கிளைமேட் கிளாசிஃபை பண்ணியிருப்பார். இது வந்து டிராபிக்கல் ஹியூமிட், இது வந்து ட்ரை ரீஜன் அப்படின்றத வெஜிடேஷனையும் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. இது வந்து அதிக தடவை கேட்குற ஒரு கொஸ்டின். வெஜிடேஷன் பண்ணியிருக்காரா, இல்லை இது பண்ணியிருக்காரா, கிளைமேட் மட்டும்தான் பார்த்துருக்காரா, இதெல்லாம் அதிக தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இது மறக்காம ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் பேஸ் பண்ணி அவர் 5 மேஜர் கிளைமேட் குரூப்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது மேஜர்லி ABCDE. அப்புறம் ஒன்னொன்னுத்தையும் 14 தனித்தனியா இண்டிவிஜுவல் கிளைமேட் டைப்ஸா பிரிச்சிருக்காரு. அப்புறம் கடைசியா ஹைலேண்டுன்ற ஒரு ஹெச்ன்ற ஒரு கிளைமேட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ மேஜர் கிளைமேட் குரூப்ஸா அஞ்சு அஞ்சு பிரிச்சிருப்பாரு. 5+1 கொடுத்துருப்பாரு. இதுல இருக்கிற கிளைமேட் டைப் பிரிச்சிருப்பாரு. சப் டைப்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றது 1 by 1 பார்க்கலாம். ஸோ இவர் மேஜரா கொடுத்து அந்த ஒரு 5+1 என்னன்றதை பார்ப்போம். குரூப் ஏ, அதாவது குரூப் ஏன்றது டிராபிக்கல் ரீஜனை சொல்லும். அதாவது இங்க வந்து கோல்டஸ்ட் மந்த் இஸ் 18 டிகிரி ஆர் ஹையர். கோல்டஸ்டே 18 டிகிரிக்கு கீழே டெம்பரேச்சர் இங்க வந்து போகவே போகாது. அதை தான் இவர் வந்து டிராபிக்கல் ரீஜனா சொல்றாரு. பி, பொட்டன்ஷியல் எவாபரேஷன் எக்ஸீட்ஸ் precipitation. அதாவது ஆஹ், இப்போ மழை 5 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யுதுன்னா அதை விட்டு இந்த பெஞ்ச மழையை விட்டு அதிகமான எவாபரேஷன் நடக்குது. ஸோ அங்க வந்து இது வந்து ட்ரை கிளைமேட்டா இருக்குன்னு சொல்றாரு. சி, வார்ம் டெம்பரேட். தி ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் தி கோல்டஸ்ட் மந்த் இஸ் ஹையர் தேன் -3 டிகிரி செல்சியஸ் பட் பிலோ 18 டிகிரி செல்சியஸ். 3 டிகிரிஸ், அதாவது -3 டிகிரில இருந்து 18 டிகிரி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் தி கோல்டஸ்ட் மந்த் இந்த வார்ம் டெம்பரேட்டுக்கு. டி, கோல்ட் ஸ்னோ ஃபாரஸ்ட் கிளைமேட். இதுல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் தி கோல்டஸ்ட் மந்த் இஸ் -3 டிகிரி செல்சியஸ் ஆர் பிலோ. -3க்கு மேல வரவே வராது. கோல்டஸ்ட் மந்த்துக்கு -3 ஆர் பிலோவே தான் இருக்கும். இ, அதாவது ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் ஆல் மந்த்ஸ் இஸ் பிலோ 10 டிகிரி செல்சியஸ். அதாவது சம்மர்ல கூட 10 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகாது அப்படின்னு. ஹைலேண்ட்ஸ் வந்து சிம்பிள் கோல்ட் டியூ டு எலிவேஷன். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷனும் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஏ, அதில் டிராபிக்கல் ஹியூமிட் கிளைமேட்ல என்ன சொல்றாங்கன்னா 0 டிகிரி டு 15 டிகிரி ஆர் 25 டிகிரி நார்த் அண்ட் சவுத் இது வந்து கவர் பண்ணுது. டெம்பரேச்சர் அபவ் 18 டிகிரி செல்சியஸ் ஆல் ஓவர் தி இயர். 150 சென்டிமீட்டருக்கும் அதிகமான ரெயின்ஃபால் இங்க வந்து பதிவாகும். அடுத்து இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஏஎஃப்ன்ற கிளாசிபிகேஷன் என்னதுன்னா இங்க வந்து ட்ரை சீசனே கிடையாது. எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஹியூமிடிட்டி, ஆஃப்டர்நூன் ரெயின்ஃபால், அதாவது ஈக்குவட்டோரியல் டைப் ஆஃப் கிளைமேட். ஸோ மந்த்லி வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் லெஸ் தேன் 3 டிகிரி செல்சியஸ். அதாவது இப்போ ஒரு மந்தோட ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர் அதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 3 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 35 டிகிரி இருக்குன்னா லோவஸ்ட் டெம்பரேச்சர் 34 ஆர் 33 அப்படிதான் இருக்கும். பெருசா டெம்பரேச்சர்ல டிஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. இது பேர் வந்து ஏஎஃப். ஏஎம், அதாவது 7 to 8 months ஆஃப் ரெயின்ஃபால் ஒன்லி டியூரிங் வார்மஸ்ட் மந்த்ஸ் ஆஃப் த இயர், அதாவது மான்சூன். ஸோ மான்சூன் நமக்கு எப்போ வருதுன்னு பார்த்தோம், சம்மர் டைம். சம்மர்ல மட்டும்தான் மான்சூன் வரும். மான்சூன் ரெயின் அதிகமாக இருக்கும். ஸோ ஏஎம், எம் டினோட்ஸ் மான்சூன். அடுத்து ஏடபிள்யூ, வெட் வின்டர், அதாவது 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் டியூரிங் சம்மர். ஸோ டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை. ஏடபிள்யூன்றது வின்டர் ட்ரை சீசன். அதாவது வின்டர் வந்து ட்ரையா இருக்கும், சம்மர்ல 100 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும். இது வந்து ஏடபிள்யூ. பி, பி டினோட்ஸ் ட்ரை கிளைமேட். ஸோ இந்த பில வந்து நம்ம மொத்தம் 4 சப் கேட்டகரி இருக்கு. ஸோ சப்டிராபிக்கல் ஸ்டெப்பி, சப்டிராபிக்கல் டெசர்ட், மிட் லேட்டிடியூட் ஸ்டெப்பி, மிட் லேட்டிடியூட் டெசர்ட். ஸோ ஸ்டெப்பி ஒன்று, டெசர்ட் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் 20 டிகிரி நார்த், 20 டிகிரி நார்த் டு 35 டிகிரி நார்த். அதே மாதிரி 20 டிகிரி சவுத் டு 35 டிகிரி சவுத்
ஆஃப் ஈக்குவேட்டர், லார்ஜ் கான்டினென்டல் ரீஜன்ஸ், அதாவது இதை பார்த்தாலே நமக்கு தெரியும், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் சிஸ்டம். ஸோ இப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் சிஸ்டம் என்ன பண்ணும்? gives birth to desert. So example, Sahara. சஹாரா இந்த ரீஜன்ல தான் இருக்கும். ஸோ இதுல நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கணும். ரெண்டுல தேர்ட் கேட்டகரி பிரியும். ஸோ இது வந்து ட்ரூ டெசர்ட் கிளைமேட். பிடபிள்யூன்னு இருக்கிறது டெசர்ட் கிளைமேட். இது வந்து லோவர் லேட்டிடியூட்ல இருக்கிறத பிடபிள்யூஹெச்னு சொல்லுவாங்க. இதுவே மிட் லேட்டிடியூட்ல இருந்ததுன்னா பிடபிள்யூகேன்னு சொல்லுவாங்க. ஸோ கே அண்ட் ஹெச் எதை டினோட் பண்ணுது? ஹெச் டினோட்ஸ் லோ லேட்டிடியூட், ஹெச் மிட் லேட்டிடியூட் வந்து கே, H and K. So BS represents semi-dry arid system. ஸோ இப்போ நம்ம இந்தியாவோட கிளாசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸியாகவே புரியும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அது வந்து டெசர்ட் பிடபிள்யூ, செமி ட்ரையாக இருந்துச்சுன்னா பிஎஸ். ஸோ இதுலேயே சாரி இங்கே வந்து கே வரும். ஓகே, ஹெச் ஹெச் லோவர் ஆல்டிடியூட்ஸில் இருக்கிறது பிஎஸ் ஹெச், மிட் ஆல்டிடியூட்ல இருக்கிறது பிஎஸ் கே. ஓகே, ஸோ தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சி. இதில் வந்து வார்ம் டெம்பரேட் கிளைமேட்ஸில் இதில் மொத்தம் 3 சப் டைப்ஸ் இருக்கும். ஹியூமிட் சப்ட்ராபிக்கல், மெடிட்ரேனியன் அண்ட் வெஸ்ட் மெரைன் கோஸ்ட். மெடிட்ரேனியன், வெஸ்ட் மெரைன் கோஸ்ட். வெஸ்ட் மெரைன் கோஸ்ட் ஆல்சோ கால்ட் as பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். ஸோ இது வந்து சின்னு டினோட் பண்ணுவோம். சிஎஃப்ஏ, சிஎஸ், சிஎஃப்பி. ஓகே, ஸோ இது எங்கெல்லாம் இருக்கு? 30° நார்த் டு 30°, 50° நார்த், அப்புறம் 30° சவுத் டு 50° சவுத் ஆஃப் ஈக்குவேட்டர். அப்புறம் சம்மர்ஸ் ஆர் வார்ம். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். சம்மர்ஸ் ஆர் வார்ம் அண்ட் ஹியூமிட் அண்ட் வைல் விண்டர்ஸ் ஆர் மைல்டு. அதாவது ஹார்ஷ் சம்மர் இருக்காது, ஹார்ஷ் விண்டரும் இருக்காது. சம்மரும் நார்மலா இருக்கும், விண்டரும் நார்மலா தான் இருக்கும். அதனால பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்ன்றது என்னைக்கு வேணா மழை பெய்யும், டெய்லியுமே குடை பிடிச்சிட்டு போவாங்க, குடை எடுத்துட்டு போவாங்க. என்னைக்கு மழை பெய்யும் அன்னைக்கு மழை பெய்யும்லாம் தெரியாது. ரொம்ப ஹார்ஷ் விண்டர்ஸ் இருக்காது, ஹார்ஷ் சம்மர்ஸ் இருக்காது, ரொம்ப ப்ளசண்டாவே இருக்கும் எல்லா நேரமும். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சிஎஃப்ஏ, அதாவது சம்மர்ஸ் ஆர் ஹாட் அண்ட் ஹியூமிட் வித் ஃப்ரீக்வெண்ட் தண்டர்ஸ்டார்ம்ஸ். அதாவது சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏல இது சிஎஃப்ஏ நம்ம பார்க்க முடியும். சிஎஃப்பி, சிஎஃப்பின்றது தான் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். மெரைன் கிளைமேட் ஆர் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் சிஎஸ். சிஎஸ்ன்றது மெடிட்டரேனியன் கிளைமேட். மெடிட்டரேனியன் கிளைமேட் இங்க என்னன்னா விண்டர்ல ரெயின்ஃபால் இருக்கு, விண்டர் ரெயின்ஃபால், சம்மர் வந்து ட்ரை, சம்மர் ட்ரை ஆகும், விண்டர் வந்து ரெயின்ஃபால் இருக்கிறது வந்து சிஎஸ் டைப் ஆஃப் கிளைமேட். அடுத்து டி. டி வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்னோ ஃபாரஸ்ட் கிளைமேட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிட் கான்டினென்டல் சப் ஆர்டிக் இருக்கும். இதுல வந்து டிஎஃப், டிடபிள்யூன்னு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மாய்ஸ்ட் கான்டினென்டல் மிட் லேட்டிடியூட் கிளைமேட்ஸ். இங்க வந்து இங்க சேம் சம்மர் ஆர் வார்ம், சம்மர் வார்மரா இருக்கும் அண்ட் கேன் பி ஆல்சோ கூல் வைல் விண்டர்ஸ் ஆர் கோல்டு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யால, ரஷ்யா, சைபீரியா, சதன் சதன் சைபீரியா, மங்கோலியா, இந்த ரீஜன்ல எல்லாம் ஸோ இப்படியான டைப் ஆஃப் கிளைமேட்டை பார்க்கலாம். டி டி கிளைமேட்டை பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன் தி வார்மஸ்ட் மந்த் ஆர் யூஸ்வலி மோர் தேன் 10° Celsius, while coldest month can be less than -3° Celsius போகலாம் அப்படின்றத சொல்றாங்க. இ வந்து கோல்டு டைப் ஆஃப் கிளைமேட். இதுல வந்து துந்திரா இருக்கு, போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்கு. அதாவது இடி வந்து துந்திரா, இஎஃப் வந்து போலார் ஐஸ் கேப்ஸ். அதாவது வார்மஸ்ட் மந்த் ஆஃப் டெம்பரேச்சர், அது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி 10° கூட தாண்டவே தாண்டாது வார்மஸ்ட் டெம்பரேச்சர். இடின்றது பெர்மஃப்ராஸ்ட் இருக்கிற ரீஜன், இஎஃப்ன்றது போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்கிற ரீஜன். ஸோ இதுதான் கொப்பன் கொடுத்துருக்கிற கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன். அதாவது ஏஎஃப், ஏஎஃப் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே அமேசான், அமேசான் இருக்கிற ரீஜன். ஸோ ஈக்குவேட்டர் பாஸ் ஆகிற ரீஜன் எல்லாத்துலேயுமே ஏஎஃப் வரும். ஸோ இதெல்லாம் ஏஎஃப். அப்புறம் ஏடபிள்யூ ஆர் ஏஎஸ். இப்போ ஏடபிள்யூனா என்னது? நல்லா நம்ம
இங்க பாருங்க, ஏடபிள்யூ மோஸ்ட் ஆஃப் தி இந்தியா கவர் ஆகும், சதன் இந்த பிரேசில் கவர் ஆகும், இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனை சுத்தி இருக்கிற ரீஜன்ல ஏடபிள்யூ வரும். அப்புறம் பிஎஸ், பிஎஸ் நமக்கு நல்லாவே தெரியும், இருக்கிறதுலே ட்ரையான டெசர்ட். அதாவது பிஎஸ் வந்து செமி அரிட், பிடபிள்யூ வந்து அரிட். இது வந்து பிடபிள்யூ, ஆஸ்திரேலியால பிடபிள்யூ. நம்ம இந்தியா தார் டெசர்ட் கிட்ட பிடபிள்யூ, அதாவது ட்ரூ டெசர்ட். ட்ரூ டெசர்ட். பிஎஸ் என்னது? செமி அரிட். ஸோ இந்த இது சுத்தி இருக்கிற ரீஜன். ஸோ இங்கே நமக்கு சுத்தி இருக்கா, அப்புறம் பெட்டகோனியா ரீஜன்ல இருக்கா, ராக்கீஸ்ல இருக்கு, அப்புறம் மிட் ஆல்டிடியூட்ஸ்ல இருக்கு. நம்ம ஆஸ்திரேலியாலையுமே கிரேட் ஆஸ்திரேலியன் டெசர்ட்டை சுத்தி செமி அரிட் ரீஜன் இருக்கு. அப்புறம் சிஎஸ், சிடபிள்யூ, சிஎஃப். ஸோ சிஎஸ், சிடபிள்யூ, சிஎஃப். சவுத் வெஸ்டர்ன், சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏல நம்ம சிலாம் பார்த்தோமா, அதே மாதிரி டிஎஃப், டிடபிள்யூ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல. இன்னும் கொஞ்சம் நார்த்ல போனா டிஎஃப் பார்க்கலாம், அப்புறம் டிடபிள்யூ, டிஎஃப் அண்ட் டிடபிள்யூ, இடி, இஎஃப். ஸோ பெர்மாஃப்ராஸ்ட் இருக்கிற ரீஜன் வந்து இடின்னு வரும், இடியில் வரும். இடபிள்யூ இன்னும் நார்த்ல போனா போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்கிற ரீஜன். ஸோ இஎஃப் சார். இடி வந்து பெர்மாஃப்ராஸ்ட் இருக்கிற ரீஜன். நம்ம சைபீரியன் ரீஜன் எல்லாமே பெர்மாஃப்ராஸ்ட். பெர்மாஃப்ராஸ்ட்னா என்னன்னா, அதாவது அங்க டெம்பரேச்சர் வந்து கம்மியாவே இருக்கிறதுனால நம்ம கிரவுண்டே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீட் வந்து சாயிலே ஃப்ரீஸ் ஆயிருக்கும், ராக் சாலிடா இருக்கும். அதுதான் பெர்மாஃப்ராஸ்ட். பெர்மனன்ட்லி அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஸோ அங்க வந்து எந்த ஒரு வெஜிடேஷனுமே சப்போர்ட் பண்ணாது. இஎஃப் பார்த்தீங்கன்னா போலார் ஐஸ் கேப்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மும்பை, மும்பை ஆர் இப்போ திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் comes is classified under which of the following climatic classification according to Köppen அப்படின்னு கேட்போம். ஸோ அக்கார்டிங் டு கொப்பன் என்னது? இங்க வந்து என்ன நடக்கும்? ஏஎம் நடக்கும் நமக்கு திருவனந்தபுரத்துலயும் மும்பையிலையும். ஸோ ட்ராபிக்கல், ட்ராபிக்கல் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட் நமக்கு திருவனந்தபுரம், மும்பை இங்கெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்டி நேமை கொடுத்து அந்த சிட்டி இந்த சிட்டில என்ன டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இங்க பாருங்க, பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் சிஎஃப், சிஎஃப்ஏ, சிடபிள்யூ. இங்க பாருங்க, சிடபிள்யூ வந்து மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட். ஸோ இப்போ ஒரு சிட்டி கேட்குறாங்கன்னா அந்த சிட்டி எந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த சிட்டி அந்த அந்த ரீஜியன்ல எந்த மாதிரியான கிளைமேட் அக்கார்டிங் டு கொப்பன் அது வந்து கிளாசிஃபை ஆகிருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் தான். மோஸ்ட்லி டிராபிக்கல் இது கேட்பாங்க. நமக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி லண்டன் கேட்கலாம், பாரிஸ் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த யூரோப்பியன் சிட்டிஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், சிஎஃப்ஏன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான். அப்புறம் சதர்ன் ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு சிஎஃப் இருக்கும், நியூசிலாண்டில் சிஎஃப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைப்பும் ஒரு கிளைமேட்டிக் டைப்ஸும் எந்த இடத்துல இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த அந்தந்த இடத்துல என்னென்ன மேஜர் சிட்டிஸும் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் இதுல இருந்தே கேட்டுருவாங்க, நம்ம அட்டன் பண்ணிடலாம். சிம்பிள் தான். ஓகே, இல்ல ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்கலாம். இந்தியாவில் கொப்பன் என்னென்ன மாதிரியான கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இந்தியா கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் வரையும் போதே இங்கே ஒரு இந்தியாவை ரெண்டா வெட்டிருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டா வெட்டிட்டு நார்த் இதுல ஏடபிள்யூ, மேல நம்ம கேஞ்சரிக் பிளைன்ஸ் ஃபுல்லா சிடபிள்யூஜி, இது மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நமக்கு இ வந்து ஃபுல்லா இந்த ரீஜன், இது மட்டும் இடியில வரும். அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் ஃபுல்லா, சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் டிஎஃப்சியில் வரும். அப்புறம் நமக்கு ஏஎஸ்ல கோரமெண்டல் கோர்ஸ், சதன் பார்ட் ஆஃப் கோரமெண்டல் கோர்ஸ் வந்து ஏஎஸ்ல வரும். அப்புறம் ஏஎம்டபிள்யூ, ஏஎம்டபிள்யூ என்னது? மான்சூன்,
டிராபிக்கல் மான்சூன் டைப். இது வந்து சதர்ன் ஸ்லோப்ஸ்ல மட்டும். அப்புறம் இப்போ இங்க இருக்கிற அந்த லீவர்ட் சைட்ல இருக்கிற இந்த இந்தியன் சவானான்னு சொல்ற இடத்துல பிஎஸ். பிஎஸ்னா என்னது? செமி ட்ரை. அதே மாதிரி வேற எங்க செமி ட்ரை இருக்கும்? ராஜஸ்தானை சரௌண்ட் பண்ணியிருக்கிற ரீஜன்ல. பிடபிள்யூன்றது என்னது? ட்ரூ டெசர்ட். ட்ரூ டெசர்ட் வந்து பிடபிள்யூஹெச்டபிள்யூ. பிஎஸ்ஹெச்டபிள்யூ வந்து செமி ட்ரை. ஸோ ரெண்டு இடத்துல பிஎஸ்ஹெச்டபிள்யூ வரும். ஒரு ஏடபிள்யூ சிடபிள்யூஜி ஒன்று. மோஸ்ட் ஆஃப் த இந்தியா பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஜி கிளைமேட் கண்டிஷன்ல வரும். அதாவது நார்தன் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் தாண்டி நம்ம நார்த்தில் ஃபுல்லா பிளஸ் நார்தன் கிரேட் பிளேன்ஸ், அப்புறம் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல ஃபுல்லா சிடபிள்யூஜி. அப்புறம் ஏடபிள்யூ எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏஎஸ் எங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏஎம்டபிள்யூ, அப்புறம் இஇடி. ஸோ இது வந்து கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் அக்கார்டிங் டு கொப்பன் ஸ்கீம். இதுல இருந்துமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சென்னை எந்த மாதிரியான ரீஜன்ல வரும்? இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாடு எந்த பார்ட்ல கவர் ஆகும் அப்படி கேட்கலாம். ஏன்னா டிஆர்பி கண்டக்ட் பண்ற எக்ஸாம்னால ஹைதராபாத் எந்த இதுல வரும், டெல்லி எதுல கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி அக்கார்டிங் டு கொப்பன் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த இருக்கிற அந்த 14 டிவிஷன்ஸையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்குன்னு வரும்போது கொப்பன் எந்த மாதிரியான ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு, ஈன்றது தனியா கொடுத்துருப்பாரு, இடின்னு ஒன்று கொடுத்துருப்பாரு. நம்ம ஃபுல்லா கேஞ்சரிக் பிளேன் ஃபுல்லா சிடபிள்யூஜின்னு ஒன்று வந்துருக்கும். அப்புறம் இந்த டிராபிக்கல் ரீஜன், அதாவது சவுத் ஆஃப் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஏல ஆரம்பிக்கும். ஏன்னா டிராபிக்கல் ரீஜன்றதுனால. ஒன்னே ஒன்று மட்டும் செமி ஆரிடுன்றதுனால பிஎஸ்ஹெச்டபிள்யூன்னு வரும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது ஹையர் லேட்டிடியூட் மூவ் ஆக பிசி இந்த மாதிரி மாறும். ஏ வந்து நார்த் லேட்டிடியூட்ஸ்ல வரவே வராது. இது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இ வந்து பார்த்தீங்கன்னா போலார் ரீஜன் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர், இந்த ஹிமாலயாஸ் ரீஜன் எல்லாமே ஈல வந்துடும். உத்தராகண்ட் மட்டும் டீல வந்துடும். அப்புறம் டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இது வந்து நம்ம மக்கப் பண்ற மாதிரி இல்லாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியா ஆன்சர் மார்க் பண்ணலாம். கஷ்டம் இல்லை. ஸோ சிம்பிள். இப்போ நார்த் ஆஃப் எனி லேட்டிடியூட், நார்த் ஆஃப் தி டிராபிக் ஆஃப் கேன்சர் நமக்கு ஒரு சிட்டி கொடுத்து கேட்குறாங்க. எல்லாத்துலயுமே ஏ இருக்குன்னா அப்போ கண்டிப்பா நம்ம அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஏன்றது டிராபிக்கல் கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன்ல வந்து. ஸோ ஏ கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம எலிமினேட் பண்ணலாம். அதே மாதிரி கேஞ்சட்டிக் ரீஜன் கேட்குறாங்கன்னா பிஎஸ் பிடபிள்யூ அப்படிலாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டா எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா பின்னு வந்துச்சுனாலே ட்ரை கிளைமேட், எஸ் வந்துச்சுன்னா செமி ஆரிட், டபிள்யூ வந்துச்சுன்னா கூகுள் டெஸ்ட். நம்ம எதையும் நம்ம மக்கப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. கொப்பன் என்ன சொல்லியிருக்காரு, அதை எந்த மாதிரியான கிளாசிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம வேர்ல்டு வைஸ் படிக்கும் போது எல்லா இது எல்லா கிளைமேட்டிக் ரீஜனுமே அது என்ன கிளைமேட்டிக் ரீஜன், அது என்னென்னலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த ரீஜன்ல என்னென்ன சிட்டிஸ் இருக்குன்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கணும். அடுத்து கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த்ரான்த்வேத். த்ரான்த்வேத் வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வாட் இஸ் வாட்ன்றதை பார்க்கலாம். ஸோ த்ரான்த்வேத் வந்து அமெரிக்கன் கிளைமேட்டாலஜிஸ்ட். ஸோ இவர் என்ன கொடுத்துருக்காருன்னா ஃபர்ஸ்ட் 1931 நார்த் அமெரிக்காவை மட்டும் கிளாசிஃபை பண்ணாரு. அப்புறம் 1933 வேர்ல்டு கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாரு. 1948 பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் எந்தெந்த இயர்ல என்னென்ன கொடுத்தாருன்ற கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்கலாம். ஓகே. ஸோ இவரோட என்ன பேசியிருப்பாருன்னா பிரிசிபிடேஷன் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்ற ஒரு இதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருப்பாரு. அதாவது பிஇ இண்டெக்ஸ். என்னன்னா பிஇ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா டோட்டல் மந்த்லி பிரிசிபிடேஷன், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பிரிசிபிடேட் ஆகியிருக்கு டிவைடட் பை எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா இப்போ 100 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் நடந்திருக்கு, மொத்தம் 80 சென்டிமீட்டர் ஆஃப் இது நடந்திருக்கு, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் நடந்திருக்கு. அப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் பிஇ இண்டெக்ஸ். இப்போ இந்த பிஇ இண்டெக்ஸை எப்படி ஃபைனலாக டிரைவ் பண்ணுவாங்கன்னா இப்போ இங்க நமக்கு ஒரு வேல்யூ வரும்.
1.2 சம்திங் வரும். இப்போ இந்த 1.2 இன்டூ 12 போட்டுப்பாரு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ, அந்த அந்த வேல்யூ பேர் தான் பிஇ இண்டெக்ஸ். இதை பேஸ் பண்ணி 5 ஹியூமிடிட்டி ரீஜனை பிரிச்சிருப்பாரு. அதாவது பி இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் 128னா அது வந்து வெட் ரெயின் ஃபாரஸ்ட். பி 64 to 127னா ஹியூமிட் ஃபாரஸ்ட். சி 32 to 63னா சப்ஹியூமிட் கிராஸ்லேண்ட். டி 16 to 32னா செமி அரிட் ஸ்டெப்பி ரீஜன். இல வர்றது லெஸ் தேன் 16 இருந்துச்சுன்னா அரிட் ரீஜன். சிம்பிள். இப்போ நம்ம இங்க பார்த்தோம், இப்போ அரிட் ரீஜன் இப்போ 20 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கு. ஆனா 18 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டருக்கு மேல அது வந்து எவாபரேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? இதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா வரும். 1.01 அந்த மாதிரி வரும். 1.01 தான் வருது. அப்போ இன்டூ 12 மந்த்ஸ் போட்டுப்பாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12.12 வந்து. அப்போ 12.12 ரீஜன் பார்த்தீங்கன்னா செமி அரிடா இருக்கலாம். இப்படி கூட நம்ம கேட்கலாம். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரினா டோட்டல் precipitation வந்து 20 சென்டிமீட்டர், எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் வந்து 18 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து எந்த மாதிரியான ரீஜன்ல வரும்? அரிட் ரீஜனா செமி அரிடா அப்படின்றது கூட கேட்கலாம். ஸோ நமக்கு நம்ம ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கணும் கிடையாது. ஜஸ்ட் ரேஷியோ ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி இன்டூ 12 போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். நமக்கு திரான்த்வைத்தோட அந்த ஹியூமிடிட்டி ரீஜன் என்னன்றத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஹியூமிடிட்டி ரீஜன் தாண்டி டெம்பரேச்சர் எஃபிஷியன்சி. இந்த இந்த இதை கான்செப்ட் பேஸ் பண்ணி, அதாவது டெம்பரேச்சர் எஃபிஷியன்சி டி பை இ, டோட்டல் டெம்பரேச்சர் பை அந்த எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், இதை பேஸ் பண்ணி தெர்மல் ப்ராவின்சஸ் கொடுத்துருக்காரு. அதாவது ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ டேஷ், எஃப் டேஷ். டிராபிக்கல், சப்டிராபிக்கல், டெம்பரேட், டைகா, துந்திரா அண்ட் ஃபாஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இண்டெக்ஸ் 0 to 128 இருக்கு. 1 to 15 வந்து துந்திரா, 16 to 31 டைகா, 32 to 63 டெம்பரேட், 63 to 128 சப்டிராபிக்கல், 128க்கு மேல இருக்கிறது டிராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம் 1948ல பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், அதாவது பிஇடி, பிஇடின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாரு. அப்படின்னா என்னன்னா, இப்போ அப்ராக்சிமேட் தி வாட்டர் யூஸ் ஆஃப் பிளான்ஸ் வித் அன் அன்லிமிட்டெட் வாட்டர் சப்ளை. இப்போ நம்ம 5 5 லிட்டர் தண்ணி ஒரு ஒரு பிளான்ட்டை கொடுக்குறோம். அந்த பிளான்ட் 5 லிட்டரையும் யூஸ் பண்ணுது. அப்போ இது வந்து அதிகமா யூஸ் பண்ணதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பிளான்ட் யூஸ் பண்ணது போக அந்த மண்ணுல தண்ணி கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ இதுவே அந்த பிளான்ட்னால 5 லிட்டர்ஸ் தான் உறிஞ்ச முடியும். ஆனா 15 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அவைலபிளா இருக்கு. அப்போ இது வந்து சர்ப்ளஸா இருக்குன்னு அர்த்தம். அந்த 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 பிளான்ட்டுக்கு போக மீதி நிறைய தண்ணி அந்த அந்த ரீஜன்ல அவைலபிளா இருக்குன்றது அர்த்தம். ஸோ அன்லிமிட்டெட் வாட்டர் சப்ளைனா எவ்வளவு நிறைய தண்ணி கொடுத்தாலும் அந்த, அதாவது 1,00,000 லிட்டர் கூட இருக்கலாம். ஆனா அந்த பிளான்ட்டுக்கு வந்து 5 லிட்டர் போகும். 5 லிட்டர் தண்ணி மட்டும் அதை உறிஞ்சுக்கிட்டு அது பாட்டு சர்வே ஆயிட்டு இருக்கும். மீதி எல்லாமே சர்ப்ளஸ் தான். ஸோ இப்போ இதை தான் பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து, ஸோ இவரோட இண்டிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவரோட இண்டெக்ஸஸ் நிறைய இண்டெக்ஸஸ் கொடுத்துருப்பாரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம். டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி, எவாபரேஷன் பேஸ் பண்ணியான இண்டெக்ஸ் எல்லாம், ஹியூமிடிட்டி இண்டெக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம அரிடிட்டி இண்டெக்ஸ், ஹியூமிடிட்டி இண்டெக்ஸ், சாயில் மாய்ஸ்சர் இண்டெக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. சாயில் மாய்ஸ்சர் இண்டெக்ஸ் எப்படின்னா, இப்போ பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் கிரேட்டர் தேன் precipitation இருந்துச்சுன்னா சாயில் மாய்ஸ்சர் வந்து நெகட்டிவ், 0 ஆர் நெகட்டிவ்ல இருக்கும் அப்படின்றாரு. இஃப் precipitation அதிகமா இருந்துச்சு, பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் விட்டு precipitation அதிகமா இருக்குன்னா அப்போ சாயில்ல பாசிட்டிவான மாய்ஸ்சர் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இந்த கான்செப்ட் ரொம்ப குழப்பிக்கவே வேணும். அதாவது மழை நிறைய பெய்யுது, 5 லிட்டர் மழை பெய்யுது, அதாவது 5 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஆனா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் மழை பெஞ்சதை விட்டு அதிகமா நடக்குதுன்னா அப்போ அங்க வந்து சாயில்ல வந்து மாய்ஸ்சரே இருக்காது. அதுவே precipitation விட எவாபரேஷன் கம்மியா இருக்கு, அப்போ சாயில்ல வந்து மாய்ஸ்சர் இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் இவரோட இண்டெக்ஸ். அடுத்து இப்போ அரிடிட்டி இண்டெக்ஸ், இதை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு இவர் வந்து, அதாவது மாய்ஸ்ட் கிளைமேட்டை அரிடிட்டி இண்டெக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க.
ட்ரை கிளைமேட்டை மாய்ஸ்சர் இண்டெக்ஸ் வச்சு சொல்றாங்க. ஸோ இங்க ஒரு கன்ஃபியூஷன் ஆகலாம். மாய்ஸ்ட் கிளைமேட் இஸ் டிட்டர்மைன்டு பை அரிடிட்டி இண்டெக்ஸ், ட்ரை கிளைமேட் இஸ் டிட்டர்மைன்டு பை மாய்ஸ்சர் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம பார்த்தோம்னா இது தப்பா இருக்கே, மாய்ஸ்சருக்கும் எப்படி அரிடிட்டிக்கும் சம்மந்தம் வரும், ட்ரைக்கும் மாய்ஸ்சருக்கும் எப்படி சம்மந்தம் வரும்ன்ற கன்ஃபியூஷன் ஆகலாம். ஆனா மாய்ஸ் மாய்ஸ்ட் கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்றதுக்கு அதோட அரிடிட்டியை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணும். ட்ரை கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்றதுக்கு அதோட மாய்ஸ்சர் இண்டெக்ஸ் வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இதை இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் த்ராந்த்வைத்தோட கிளைமேட்டிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இந்தியாலேயும் அவர் என்ன என்ன சொல்லியிருக்காங்க, எது சொல்லியிருக்காங்கன்னு கையோட கையை பார்த்துட்டோம்னா, தனியா இந்தியான்னு சாப்டர் படிக்கும் போது புதுசா மறுபடியும் நம்ம படிக்க தேவையில்லை, இதோடய சேர்த்தே படிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி ஏ பி சியில் C1 C2ன்ற மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாரு. இப்போ ஏ ரீஜன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன், அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கிற ரீஜன் பர் ஹியூமன். ஹியூமிட் ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இருக்கிற ரீஜன். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸை சுற்றி இருக்கிற ரீஜன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமிட் ரீஜன்ல அட்ஜாயினிங் ரீஜன்ஸ் வந்து பியில் வந்து. அப்புறம் சி சப் ஹியூமிட்லேயே ரெண்டு இருக்கு, மாய்ஸ்ட் அண்ட் ட்ரை. ஸோ நேரோபெல் அட்ஜாயினிங் இந்த ஹியூமிட் ரீஜன், இதை சுற்றி இருக்கிறதுல C1. அதே மாதிரி C2 பார்த்தீங்கன்னா கேஞ்சட்டிக் பேசின்ல இருக்கிற, அதாவது பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா C2ல வரும். ஸோ C1 C2 ரெண்டு இருக்கு. அடுத்து டி அண்ட் இ ரீஜன். ஸோ நம்ம கொப்பன்ல இருக்கிற டி அண்ட் இயும் இதுல இருக்கிற டி அண்ட் இயும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருக்கணும். டி வந்து செமி அரிட் ரீஜன், இ வந்து அரிட் ரீஜன். ஸோ என்னன்றது தெரிஞ்சுட்டாலே நம்ம எதனா கிளியரா போட்டுருவோம். ஸோ வெஸ்டர்ன் ஷேடோ ரீஜன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து அரிட் ரீஜன்ல வரும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமி அரிட் ரீஜன்ல வரும். வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஸோ இதெல்லாம் வந்து செமி அரிட்ல வரும். அரிட் ரீஜன் நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். ரெயின் ஷேடோ ரீஜன் பிளஸ் வெஸ்டர்ன் ராஜஸ்தான் தார் டெசர்ட் ரீஜன், வெஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன் தான் நம்ம அந்த பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கிற டுவர்ட்ஸ் பாகிஸ்தான் சைடில் இருக்கிற ரீஜன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிட் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாவில் வரும். ஸோ நம்ம திரிவாத்தா திராந்த்வைத் படிக்கும்போது திராந்த்வைத் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கன்ஃபியூசிங் ஒரு கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ நம்ம டீட்டெயிலாக படிக்க படிக்க நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் இந்தியாவுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, எப்படி எப்படிலாம் பிரிச்சிருக்காரு, என்னென்ன இண்டெக்ஸஸ்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். திராந்த்வைத் பொறுத்த வரைக்கும். கொப்பன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ABCDE சொல்றாரு, அப்புறம் ஹெச்ன்னு ஒரு ஹையர் ஆல்டிடியூட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் சொல்றாரு. பிளஸ் எந்தெந்த வேர்ல்ட் ரீஜன் எல்லாத்தையுமே படிங்க. ஒரு கிளைமேட்டிக் ரீஜன்ல என்னென்ன சிட்டிஸ் இருக்கு, சிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் வரலாம், கிளைமேட் பேஸ் பண்ணியான கொஸ்டின்ஸும் வரலாம். அப்படி அதுவே நம்ம கொப்பானுமே அப்படியே நம்ம இந்தியாவில் அவரோட காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. எந்தெந்த ரீஜன்ல என்னென்ன கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்குன்றத கொப்பன் என்ன நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரோ அது எல்லாமே படிங்க. ஸோ நம்ம கிளைமேட்டாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 8 to 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 8 to 10 கொஸ்டின்ஸ்மே பார்த்தீங்கன்னா இதுல நம்ம இந்த கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல இருந்து ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் வந்துருது, ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். மீதி எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டட் தான். புதுசா நீங்க எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டை நீங்க தரவு பண்ணீங்கன்னாவே அந்த அந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு கிளைமேட்டாலஜில இருந்து இடமே கிடையாது. ஈஸியா மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். படிச்சா கண்டிப்பா கிடைச்சோம். இப்போ சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி இப்படிலாம் இருக்கும். இப்போ இந்தியன் ஜியாகிரபிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் வந்துச்சுன்னா அந்த ரிவரை சுத்தி எல்லாமே படிக்கணும். இதுல அப்படிலாம் கிடையவே கிடையாது. கான்செப்ட் மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா 8 இருந்து 10 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம வெறும் இப்போ நம்ம PGTRB பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் மேல வந்தா போதும் அப்படிலாம் யோசிக்காது. ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. எதனால கம்மினா ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய பேர் ஜியாகிரபி வந்து சூஸ் பண்றது கிடையாது. ரொம்ப கம்மியான சீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கம்மியான பீப்புளோட தான் போட்டியும் இடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்கும். இப்போ படிக்க வரவங்க எல்லாருமே
நல்லா படிச்சுட்டு வருவாங்க. ஸோ நம்ம நல்லா நம்மளும் அது அவங்களுக்கு ஈக்குவலா கம்பீட் பண்ணாதான் இதுல வந்து ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு கட் ஆஃப் மார்க் போன வருஷம் என்ன கட் ஆஃப் அதை மட்டும் நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினைப்பிலே போகவே தேவையே இல்லை. நம்மளோட எய்மே என்ன இருக்கணும்னா ஸ்டேட் ரேங்க் வாங்கணும். ஸ்டேட் ரேங்க் வாங்கினா மட்டும்தான் நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம நம்ம இருக்கிற லொகேஷன் பக்கத்துலயே நம்ம ஃபேமிலியோட இருக்கிற மாதிரியே அந்த லொகேஷன்ல நமக்கு ஜாப் கிடைக்கும். இல்லைன்னா எங்க இருக்கோ நம்ம அங்க அங்க மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். சும்மா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரீலொகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கஷ்டம்லாம் நமக்கு வேணாம்னா ஸோ ஹார்ட்லி ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம இப்ப இதுக்காக உட்காந்து படிச்சோம்னா போதும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த பெரிய பெரிய கான்சிக்வன்சஸ்லாம் ரொம்ப அப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்று வராமலே போயிடும். நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ எய்ம் ஃபார் ஸ்டேட் ரேங்க். இப்போ நம்ம ப்ரொஃபஸர் அகாடமில இருந்து நெக்ஸ்ட் ஒரு 7 டேஸ்க்கு நடக்கிற எல்லா கிளாஸஸுமே தவறாம அட்டன் பண்ணுங்க. எல்லா கிளாஸஸுமே நோட்ஸ் எடுங்க. உட்காந்து இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டோன்ட் வெயிட் ஃபார் நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டனால நம்ம எல்லாரோட்டையும் முன்னாடி இருக்கோம் ரேஸ்ல. அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணா முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்றதுனால சொன்ன மாதிரி இந்த இந்த காம்படிஷன்ல இருந்து நம்ம ஃபார் அஹெடா இருப்போம். அதே மாதிரி நம்ம எய்ம் பண்றது ஸ்டேட் ரேங்க்கு மட்டும்தான். ஸ்டேட் ரேங்கை தாண்டி நம்ம வேற எதுவுமே பார்க்க போறது இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 அவுட் ஆஃப் 150 90 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ண எல்லாருக்குமே வேலை கிடைச்சிச்சு. ஸோ நம்ம 90ன்ற ஒரு ஒரு லோவர் டார்கெட்டே வைக்கவே வேணும். நம்ம டார்கெட் 120 ப்ளஸ். 120 ப்ளஸ் நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்போம். நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. படிச்சு முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டா 120 ப்ளஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஸோ வில் வைண்ட் அப் தி செஷன். தேங்க்யூ.